அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ் ஒரு நியூ யூனிட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஏற்கனவே இந்த யூனிட் என்ன சார்னா இப்போ டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. டோட்டல் நம்ம நியூ சிலபஸ்ல பிஜிடிஆர்பில 12 யூனிட் இருக்கு. அதுல 9வது யூனிட் 9th யூனிட் பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இந்த யூனிட் வந்து பயோபிசிக்ஸ் அப்படின்னு இருக்கு, பட் மோஸ்ட்லி ரொம்ப பெருசா பயோபிசிக்ஸ் லெவல் இல்ல. ஈவன் யூஜிடிஆர்ல கூட நிறைய விஷயங்கள் இருக்கு, டயட் லெக்சர்ல நிறைய இருக்கு. பிஜி பொறுத்தளவு பயோகெமிஸ்ட்ரி மட்டும் தான் மேக்சிமம் இருக்கும். சில இது வந்து கொஞ்சம் பயோபிசிக்ஸை டச் பண்ணுது, அவ்வளவுதான். சரியா? ஸோ இது வந்து இந்த சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து 9th யூனிட். நம்ம ஓல்டு சிலபஸ்ல எது சார் கவர் ஆகுதுன்னா யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரி. சரியா? அதுல சில டாபிக் மொத்தம் ஓல்டு சிலபஸ்ல 10 யூனிட்ல அந்த செகண்ட் யூனிட் பயோகெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் நிறைய டெல்டட் போர்ஷன் இருக்குது. டெல்டட் போர்ஷன் மீன்ஸ் நியூ சிலபஸ்ல அது கவர் ஆகலாம். சரியா? ஸோ அது ஏற்கனவே நான் உங்களுக்கு குரூப் சொல்லியிருக்கேன் அது என்னென்னலாம் கவர் ஆகலைன்னா. இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்லிட்டு இதுக்குள்ள நான் கிளாஸ்க்குள்ள போறேன். ஏன்னா உங்க மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தா ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 2ல நல்லா கவனிங்க. யூனிட் 2 பொறுத்தளவு ஜென்ரலா அந்த யூனிட் 2ல வந்து நீங்க முதல்ல வாங்கினவங்க எல்லாமே பேஜ் வைஸா கரெக்டா இருக்கும். மோஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 ஓல்டு சிலபஸ் நல்லா கவனிங்க. யூனிட் 2 ஓல்டு சிலபஸ், ஓகேவா? ஓஎஸ்னா ஓல்டு சிலபஸ். அதுல மொத்தம் த்ரீ பார்ட் கொடுத்துருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி. இதுல பார்ட் 1ல சரியா யூனிட் 2 ஓஎஸ்னா ஓல்டு சிலபஸ். அதுல பார்ட் 1ல என்னென்ன டாபிக்லாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். பேஜ் நம்பர் சரியா? அதுல முக்கியமா ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பேஜ் நம்பர் 39 to 42. இது என்ன சார்னு கேட்டா ஐசோமெரிசம் நியூ சிலபஸ்ல கிடையாது. சரியா? அதை விட்டுறலாம். அடுத்தது பேஜ் நம்பர், இது வந்து ஃபுல்லா எழுதுன டைம் ஆகுனா சிம்பிளா எழுதுறேன். ஐசோமெரிசம். அடுத்தது 43 to 52 பேஜ் நம்பர். சரியா? இப்ப ரீசெண்டா வாங்கினவங்களுக்குலாம் இந்த பேஜ் நம்பரே இருக்காது. இப்போ 38க்கு அடுத்த பேஜ் வந்து 43 தான் இருக்கும். ஏன்னா பேஜ் நம்பர் இல்லையே சார் மிஸ் ஆகுது அப்படி நினைக்க வேண்டாம். சரியா? லெட் இட் பி. பட் ரெக்கார்டர் கிளாஸ் வரும், அதை நீங்க பெருசா பார்த்து ஸ்கிப் பண்ணிருங்க. எல்லாரும் லைட்டா ஹிண்ட் கடை சும்மா நோட்ஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இதுல 43 to 52 இது வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். சரியா? இது கூட கொஞ்சம் ரிலேட்டடா வரும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வேண்டாம், பெருசா வேண்டாம். இதுக்கு என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன், வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன் போதும். அதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம். நெக்ஸ்ட் 75 and 76 பேஜ் நம்பர். இது வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் பத்தி சொல்லியிருப்போம். இது ஏற்கனவே நான் தேர்ட் பார்ட்லயும் வாட்டர் மாலிகுல் பத்தி சொல்லியிருப்போம். இப்ப வாட்டர் மாலிகுல் வந்து லைட்டா படிச்சுக்கோங்க. இந்த இப்ப நான் நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த நியூ சிலபஸ்ல வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஒரு பாண்ட் பத்தி படிக்கும்போது அதுல அயானிக் பாண்டு, கோவலன்ட் பாண்டு அதெல்லாம் கொஞ்சம் வரும். லைட்டா பாத்துக்கோங்க. சரியா? மெட்டீரியல் நியூ சிலபஸ்ல அந்த அப்ப மெட்டீரியல் இல்லையா சார், அந்த பேஜ் இல்லையா கனெக்ட் ஆனா நியூல நான் கொடுத்துருக்கேன். அதே போதும். பார்ட் 3லயும் அதே மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகும், அதை நான் பின்னாடி சொல்றேன். இவ்வளவுதான் பார்ட் 1 பொறுத்தளவு. இவ்வளவுதான் சார். அடுத்தது பார்ட் 2 மெட்டீரியல். பார்ட் 2 மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 32 and 33 32 33. இது மெட்டபாலிசம் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஆனா நியூக்ளிக் ஆசிட் நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரியா? இது மெட்டபாலிசம் வந்து பெருசா ஒண்ணும் படிக்க வேண்டாம், அது நோ ப்ராப்ளம். சரியா? அடுத்தது 42 49 பேஜ் நம்பர். சரியா? இது என்னன்னா மேஜர் அண்ட் மைனர் எலமெண்ட்ஸ் இருக்கும். மைனர் எலமெண்ட்ஸ் இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா? அந்த ஒரு 4 எலமெண்ட்ஸ் அதோட மெட்டபாலிசம் இருக்கு. அதுவும் பெருசா நியூ சிலபஸ்ல கிடையாது. அதையும் நீங்க விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3ல பேஜ் நம்பர் 2 to 11. ஸோ இதுல மோஸ்ட்லி வாட்டரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம் சார். 2 to 11 அந்த அளவுக்கு தேவையில்லை. அதே மாதிரி 36 to 38 பேஜ் நம்பர். 36 to 38 வந்து திரும்ப இந்த ஐசோமெரிசத்தை பத்தி இங்க சொல்லியிருப்போம் பார்ட் 3ல. சரியா? அதே மாதிரி 87 to பேஜ் நம்பர் 105. இதுல வந்து அந்த மினரல் மெட்டபாலிசம், இந்த இதுதான் மெயினா அந்த மைனர் அண்ட் மேஜர் எலமெண்டோடைய
மினரல் மெட்டபாலிசம்னு வச்சுக்கோங்களேன், மினரல் மெட்டபாலிசம். சரியா, இதுவும் பெருசா வேண்டாம், நமக்கு சிலபஸ் கிடையாது. ஸோ அப்ப இவ்வளவு பேஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அப்ப படிக்கிறது ஒரு பெரிய மேட்டராவே இருக்கக்கூடாது. இவ்வளவு பேஜ், அது இந்த 10 யூனிட்ல டோட்டல் ஓல்டு சிலபஸ் 10 யூனிட்ல இந்த யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரில தான் நிறைய டெல்டட் போர்ஷன். டெல்டட் போர்ஷன் மீன்ஸ் இப்ப நியூ சிலபஸ்ல கிடையாது, ஆனா ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு நார்மலா ரெக்கார்டட் வீடியோல உங்களுக்கு வரும். நீங்க வரும்போது அது லைட்டா வாய்ப்பு இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 மெட்டீரியல். சரியா, பார்ட் 3 வந்து சில ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும். சில ஏரியா அந்த பஃபர் சிஸ்டம் அதெல்லாம் புது சிலபஸ்ல ஒன்னு அடுத்தடுத்து சொல்றேன். அது பார்ட் 3ல, அது பார்ட் 3 வந்து ஆக்சுவலா பார்ட் 1 பார்ட் 2லயே சிலபஸ் முடிஞ்சிடும் ஓல்டு சிலபஸ்ல. பிறகு பார்ட் 3 அப்படின்னு கேட்டா அந்த பார்ட் 3ல நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் இந்த கம்பைன் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 கம்பைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக அதை விட்டுற வேண்டாம், மற்றது நீங்க பாத்துக்கலாம். வேற இதுல என்னென்ன ஹிண்ட் வருதோ அது நான் அடுத்த சிலபஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் நான். சரியா, ரைட். இப்ப நம்ம சிலபஸ் பார்ப்போம். ஓல்டு சிலபஸ் கையில ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு அந்த ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு அது சொன்னேன். ஸோ இப்ப இங்க இருக்கிற டைட்டில் என்னன்னா யூனிட் 9ல பயோபிசிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. சரியா, அங்க ஓல்டு சிலபஸ்ல பயோபிசிக்ஸ் அப்படி அந்த வார்த்தை இருக்காது, பட் இருந்தாலும் பயோகெமிஸ்ட்ரி அந்த சில ரிலேட்டடா சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் தான் வரும்? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் தான். 7 கொஸ்டின், அதுக்கு மேல வராது இந்த யூனிட் பொறுத்தளவு. 7 தான், 8 ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். சரியா, மேக்ஸிமம் 7 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். இருக்கல சின்ன யூனிட் இதுதான், இருக்கல சின்ன யூனிட் இதுதான். சரியா, ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல சில டாபிக் வைஸா பார்ப்போம். இதுல ஓல்டு சிலபஸ் என்ன கவர் ஆகுது, நியூ சிலபஸ் என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சரியா, ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மாலிகூல்ஸ், கெமிக்கல் பாண்ட். இதுல கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்றது ஜென்ரலா சில பாண்ட்ஸ் மட்டும், இதுல எல்லா பாண்டும் வரும். நீங்க யோசிக்க கூடாது. அதுக்கு அடுத்து ஒண்ணு வருது பாருங்க, வாண்டர்வால்ஸ் பாண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் ஹைட்ரோபாபிக் இன்ட்ராக்ஷன் ஆர் பாண்டிங், இதெல்லாம் இருக்கு. சொல்லப்படியா, இதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸெட்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை. இது நானா டைப் அடிக்கல, நல்லா கவனிங்க. இது நானா டைப் அடிக்கல, என்ன நியூ சிலபஸோ அந்த சிலபஸ் தான் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இங்க ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஓல்டு சிலபஸ்ல உள்ள எல்லா பாண்டையும் படிச்சுக்கணும். சில பேர் கோவலன் பாண்ட் அங்க இருக்கும், கோவலன் பாண்டு தான் சிலபஸ்ல கிடையாது அப்படின்னு படிக்காம விடக்கூடாது. ஏன்னா அவன் இதுல வந்து ஸ்டெபிலைசிங் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு மெயினா இந்த பாண்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கெமிக்கல் பாண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப கெமிக்கல் பாண்ட்ல முதல்ல பிரீஃபா கொடுத்துருப்பேன், இங்கேயும் நியூ சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன். சரி, இந்த பாண்டு ஃபுல்லா ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். சரியா, இதுல வந்து ஸ்டெபிலைசிங் இன்ட்ராக்ஷன் அது வாண்டர்வால்ஸ் பாண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன் ஆர் பாண்ட் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸெட்ரான்னு வரும்போது இதுல என்னென்ன கெமிக்கல் பாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வேற என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே ஒரு 6 பாண்டு நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கம்ப்ளீட்டா பாத்துருங்க. இங்கேயும் நான் சொல்லுவேன், இருந்தாலும் அங்க ஓல்டு நீங்க படிச்சிருந்தாலும் இங்கேயே நான் சொல்லுவேன் நான். சரியா, நியூ சிலபஸ்லயும். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஆட்டம் மாலிகூல்ஸ், இதுவும் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன். வாட் இஸ் மீன் பை ஆட்டம், வாட் இஸ் மீன் பை அட்டாமிக் நம்பர், வெயிட், அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை மாலிகூல், வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ், அது எல்லாம் சொல்லியிருப்போம். இந்த ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸ்ல வந்து அந்த மெயினா, ஏன்னா அங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், வேலன்சி, மாலிகுலர் வேலன்சி, அதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அண்ட் வேலன்சின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அங்கேயே நான் வந்து ஈவன் தட் மாலிகூல்ஸை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலாவே நான் சொல்லியிருப்பேன். அங்க ஓல்டு சிலபஸ்ல பெருசா மாலிகூல்ஸ் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். சரியா, அதை பார்த்துக்கோங்க. இதுல வேற ஒண்ணு, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உள்ளதான் சார். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஓல்டு சிலபஸ் உள்ளதா. இருந்தாலும் இந்த ஆட்டத்துல சில தியரிஸ் வந்து வேற தியரி பத்தி அந்த ஓல்டு சிலபஸ் ரொம்ப இதா சொல்லியிருக்க மாட்டேன். இங்கேயும் நான் நியூல சொல்லியிருக்கேன், பட் அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. சரி, இருந்தாலும் கொஞ்சம் தியரிஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோபிசிக்ஸ். இங்கதான் கொஞ்சம் பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வேற ஒண்ணு கிடையாது, கெமிஸ்ட்ரி படிப்பாங்கல்ல, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதுதான். நீங்க எதுக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்கன்னே தெரியல. பயோபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த டைட்டில், இந்த தெர்மோடைனமிக்ஸுக்காக கொடுத்தாங்களான்னு என்னன்னு தெரியல.
சரியா? இது எல்லாமே பயோபிசிக்ஸ்னா கெமிஸ்ட்ரியிலே இது எல்லாமே வந்துடும். இந்த டைட்டிலே தேவையில்லை. பயோபிசிக்ஸ்னா அது ஃபுல்லாவே வந்து இந்த எலக்ட்ரோலைஸ் குரோமட்டோகிராஃபி அந்த மாதிரி போயிருக்கணும். ஆனா இது இருக்கு. எங்க இருக்குன்னா நம்ம யூனிட்ல கடைசி ஐ திங்க் டூல்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. அதுல ஃபுல்லா இருக்கு. இது பயோகெமிஸ்ட்ரினே டைட்டில் கொடுத்துருக்கலாம். சரி ரைட், அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். பயோபிசிக்ஸ் அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரியும் படிச்சதுல பிசிக்ஸும் படிச்சது கிடையாது. சரியா? அட்லீஸ்ட் இதுலயாவது டிஆர் படிக்கும் போது நானும் ஒரு யூனிட் பயோ பிசிக்ஸ் படிச்சிருக்கேன்ப்பா, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். சரியா? ரைட். எனிவே, சோ இதுல பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பாருங்க, பிரின்சிபல் ஜெனரலா இதுவும் ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, டீடைலா இருக்கு பிஹெச். சரி, அடுத்தது பஃபர் பஃபர் ரியாக்ஷன் கைனடிக்ஸ். பஃபர் ரியாக்ஷனோட சொல்லலாம். ஆனா இங்க சார் இதுல கமா புஸ்டாப் எதுவுமே நான் வைக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அங்க நம்ம கெஜெட்ல வந்துச்சோ அது அப்படியே தான் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்போஸ் பண்றேன். சரியா? பஃபர் ரியாக்ஷன். அப்ப இது பஃபருக்கு அடுத்து கமாக்கு அடுத்து ரியாக்ஷன். பஃபர் ரியாக்ஷன் கைனடிக்ஸ். பஃபர் ரியாக்ஷன் கைனடிக்ஸ் அது தனிதான். சரியா? சரி, இதுல பிஹெச் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். ஓகே, இருந்தாலும் இங்கே நான் பிஹெச் வித் லைட் சொல்றேன். பஃபர் ரியாக்ஷன் அது ஓல்டு சிலபஸை தாண்டி வரவே வராது. அதுல முக்கியமா பார்ட் 3 மெட்டீரியல் பார்ட் 3ல அவ்வளவு டீடைலா பஃபர் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நான் சேலஞ்சே பண்றேன் சார். நான் இங்க நியூ சிலபஸ்லோட பெருசா பஃபர் நான் கொடுக்கல. ஏன்னா அதே அதிகம். அதே நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 3ல ரொம்ப டீடைலா பஃபரை பற்றி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த 3 டைப் ஆஃப் பஃபர் தான் மெயினா. பைகார்பனேட்டும் இன்னொன்னு. அதுலதான் கொஸ்டின் இருக்கும். அதுல ஒரு எப்பயுமே ஸ்டாண்டர்ட் நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். சரியா? ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம திரும்பவும் இந்த ஏரியாவை பார்ப்போம். சரியா? அந்த கைனடிக்ஸ்னு ஒன்றும் பெருசா ஒண்ணு கிடையாது. இதுல ஒரே ஒரு தெர்மோடைனமிக்ஸ், இதுவும் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த தெர்மோடைனமிக்ஸ வேற எங்க சார் ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருக்கேன்னா ஈகாலஜில சொல்லியிருப்பேன். ஈகாலஜில டெம்பரேச்சர் ஹீட் அப்படின்னு வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். போன வருஷமும் 2019 தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. எப்பயும் அந்த 3 லா இருக்கு சார், அந்த லால இருந்து கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். சரியா? வேற ஒண்ணு பெருசா அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல பயங்கரமா அப்படிலாம் ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்களா, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் முடிஞ்சா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட இந்த தெர்மோடைனமிக்ஸ் பத்தி நம்ம நியூ சிலபஸ்ல கொடுத்ததை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணணும். இந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் நீங்க எழுத வேண்டி இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும். பட் ஓல்டு சிலபஸ்ல திரும்ப சொல்றேன், பயோகெமிஸ்ட்ரியில லைட்டா கொடுத்துருக்கேன், ஈகாலஜில லைட்டா கொடுத்துருக்கேன். இங்க நியூ சிலபஸ்லயும் நம்ம நடத்துவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது அதுக்கு ரிலேட்டட் விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அடுத்த டைட்டில் வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ளூல போட்டிருக்கேன் பாரு, இது மட்டும். ஏன்னா இது பெருசா மொத்தமே இதுலலாம் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஓல்டுல ரொம்ப கிடையாது. அதுக்காக நான் இதை வந்து ப்ளூல மென்ஷன் பண்றேன். சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் அவ்வளவுதான். அதுல பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோ. அடுத்து பாருங்க, காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். இதேதான் ஓல்டு சிலபஸ்ல. ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? மாலிகுலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஓல்டு சிலபஸோட டைட்டில், மாலிகுலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல். போன வருஷம் மாலிகுலர் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சரியா? அதை கூட நான் சொல்லிடுறேன். பாண்டு, அந்த கெமிக்கல் பாண்டு இந்த இடத்துல இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா. இப்ப நான் சொல்றதான் சார், இந்த பாண்ட்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். இந்த பாண்ட்ல இருந்து கன்ஃபார்ம், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. மேக்சிமம் பாண்ட்ல தான் கொஸ்டின் வரும். போன வருஷம் பாண்டுல ஒரு கொஸ்டின் வந்தது. அடுத்தது இந்த மாலிகுல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பயோமாலிகுல்ஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் இயர் வந்தது சொல்றேன். லாஸ்ட் இயர் பயோகெமிஸ்ட்ரில எத்தனை சார், அதை நான் திரும்ப ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து 2021 பேட்ச்ல வந்து 12 கொஸ்டின் வந்துச்சு சார். 2022 பேட்ச்ல வந்து எத்தனை கொஸ்டின் வந்தது? 12 கொஸ்டின். 2019 எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னு கேட்டா 14 கொஸ்டின் வந்தது, 14 கொஸ்டின் வந்தது. 2017 பேட்ச்ல எவ்வளவு சார் வந்ததுன்னு கேட்டா 10 கொஸ்டின் வந்தது. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா 12 கொஸ்டின் வந்து அது சிலபஸ் கொஞ்சம் அதிகம் அங்க. அதே 12 கொஸ்டின் வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 7 to 8 ரொம்ப அதிகம். சரியா? இதுல 7 to 8 கொஸ்டின் தான் இந்த நியூ சிலபஸ் படி இந்த நம்ம யூனிட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா பஃபர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். பஃபர் இதுல 2 கொஸ்டின் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின், பஃபர் இல்ல பிஹெச்ஓ 2 கொஸ்டின் இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2 to 3, அப்போ மொத்தம் 3. இங்க மேபி இதுல ஒரு கொஸ்டின் கெமிக்கல் பாண்டுன்னா நான் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். சரியா, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஷுவரா ஒரு கொஸ்டின் வரும், ஷுவர். சரியா, ஏன்னா வந்து இதுல பாருங்க, அதே தான் ஓல்டு சிலபஸ்ல அப்படியே இருக்கு சார். ஓல்டு சிலபஸ்னா 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், பார்ட் 3லயும் கொடுத்துருப்பேன். அதுல ஈஸியா படிக்கிற மாதிரி ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன், கொஞ்சம் டஃபா ஒரு ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன். அதுல நோட்ஸே நீங்க எடுக்க தேவையில்லை. இந்த பயோமாலிகுல்ஸ் இத பாருங்க, அங்க திரும்ப சொல்றேன், ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும், மாலிகுலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இங்க எப்படி இருக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் பயோமாலிகுல்ஸ் இருக்கும். இதேதான் கார்போஹைட்ரேட், அங்க வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்படிலாம் சொல்லல, ஜென்ரலா ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க. நம்ம அது எல்லாமே பார்த்தோம். கார்போஹைட்ரேட் இதுல என்னென்ன பார்க்கணும்னா கிளாசிபிகேஷன், இந்த காம்போசிஷன் சொல்லும்போது கிளாசிபிகேஷன், நெக்ஸ்ட் அதோட அமைப்பு ஸ்ட்ரக்சர். சரியா, நெக்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது, ஃபங்க்ஷன். நம்ம நியூ சிலபஸ் மட்டும் பார்ப்போம். ஃபார்முலா வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த வேர்டு இருந்துச்சு, அந்த ஃபார்முலா அப்படின்னு ஒரு வேர்டு இருந்தாலும் இங்க இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபார்முலா படிக்காம விட வேண்டாம். ஏன்னா ஃபார்முலா கூட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 2019 கூட இந்த விட்டமின்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த இப்பயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஓல்டு சிலபஸ்ல அந்த விட்டமின்ஸ் வந்து கிடையவே கிடையாது. அவன் வந்து பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப அது எல்லாமே அடங்கிடும். சரியா, சோ புரோட்டீன் அதேதான் ஸ்ட்ரக்சர். சரியா, இதுல அமினோ ஆசிட்ஸ் பத்தி நிறைய டீடைல் பார்ப்போம், வாட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்ப்போம். கார்போஹைட்ரேட் வந்து அதே மாதிரி தான், டைப்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் லிபிட்ஸ் டைப்ஸ் கிளாசிபிகேஷன், ஃபங்க்ஷன்ஸ் ஒரு லைன் இருக்கவாது ஃபங்க்ஷன் சேர்த்து. நியூக்ளிக் ஆசிட் சார், இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து நீங்க 4th யூனிட், அதாவது ஓல்டு சிலபஸ்ல 4th யூனிட் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பேன். அவன் இங்க வந்து பெருசா அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப பெருசா இங்க நான் சொல்ல மாட்டேன். என்ன சார் நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப சரியா சொல்லலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பயோகெமிஸ்ட்ரி ஓல்டு சிலபஸ்லயும் இருக்காது, ஆனா நியூ சிலபஸ்ல நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. சரியா, விட்டமின்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன், ஓரளவு சொல்லியிருப்பேன். விட்டமின்ஸ் இங்க நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்கேன், ஆனா நியூ சிலபஸ்ல இது ரெண்டையும் சொல்லியிருப்பேன். நீங்க யூ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் யூ ரெஃபர் தட் ஓல்டு சிலபஸ் யூனிட் 4. அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. யூனிட் 4 தட் இஸ் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. நம்ம நியூ சிலபஸ்லயும் அது இருக்கு, நான் நடத்துவேன். சரியா, அந்த ஏரியா வரும்போது அந்த சிலபஸ் நம்ம நடத்தல, இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, விட்டமின்ஸ் அப்படித்தான். விட்டமின்ஸ் பிசியாலஜி ஓல்டு சிலபஸ்ல பிசியாலஜில இருக்கும், கெமிக்கல் காம்பனன்ட்ஸும் கொடுத்துருக்கேன், இங்க நியூல நான் நடத்துவேன். சரியா, இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார், இல்லன்னா எதுவுமே கிடையாது. சரியா, ரைட். சோ அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பயோ எனர்ஜெட்டிக்ஸ். இந்த பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது நல்ல கவனிங்க, இது நத்திங், அதாவது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. பயோ எனர்ஜெட்டிக்ஸ் வந்து ஒரு காமன் டேர்ம், அவ்வளவுதான். சரியா, இந்த காமன் டேர்ம் வந்து மெயினா வந்து தேர்ட் பார்ட்ல நல்லா கவனிங்க, தேர்ட் பார்ட்ல பேஜ் நம்பர் 73 அதுல டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன். ஓல்டு சிலபஸ்ல தேர்ட் பார்ட் சார், தேர்ட் பார்ட். சரியா, தேர்ட் பார்ட்ல 73 பேஜ் நம்பர் 73 அந்த ஏரியால இருக்கும் பாருங்க பயோ எனர்ஜெட்டிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்லையா சார், ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் கொடுத்துருக்கேன், செகண்ட் பார்ட்லயும் கொடுத்துருக்கேன். சரியா, இதுல என்னென்ன சார் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஓல்டு சிலபஸ் உள்ள எல்லாத்தையும் படிச்சிட வேண்டியதான் சார், இது எதையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். சரியா, ஏன்னா இதுல 2 ஏரியா வரும், நல்லா கவனிங்க. இதுக்கு பர்டிகுலரா ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு என்ன சொல்லியிருப்பான்னா, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட்ஸ். சரியா, கார்போஹைட்ரேட், லிபிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், மெட்டபாலிசம் சொல்லியிருப்பாங்க ஓல்டு சிலபஸ்ல. இங்கேயும் இங்க பாருங்க, அது தனியா 2 தான் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட். அப்ப ஓல்டு சிலபஸ் நான் இதே டைட்டில் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, அதை கம்ப்ளீட்டா படிச்சிருக்கோம். சரியா, அதேதான் இங்கேயும் இருக்கு, பெருசா ஒண்ணும் கிடையாது பாருங்க. ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் படிக்கும் போது இங்க என்ன வந்துடும், கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அது மாதிரி இந்த இடத்துல இந்த கப்புள் ரியாக்ஷன், இது பெருசா ஓல்ட்ல கொடுத்துருக்க மாட்டோம். சரியா, the couple reactions and group transfer,
அண்ட் பயாலஜிக்கல் டிரான்ஸ்டியூசர் கூட ஓல்டு சிலபஸ் நம்ம கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லலாம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லாம் இது கூட நம்ம நியூன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க, இது கூட நியூன்னு சொல்ல முடியாது. சரியா? நான் ப்ளூல போட்டதான் ஆல்மோஸ்ட் இதுவும் ஓல்ட்ல லைட்டா சொல்லியிருப்பேன். கப்பல் ரியாக்ஷன் என்ன, குரூப் டிரான்ஸ்ஃபர் என்ன, அதாவது அந்த எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, பயாலஜிக்கல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்லு பாத்தீங்களா, அது ஃபுல்லா இந்த கேட்டகரியில வரும். மற்றபடி இதுவும் ஓல்டு சிலபஸ்ல உள்ளதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கன்ஃபார்மா இதுல இருந்து ஷூரா 2 கொஸ்டின் கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க இதுல ஒண்ணு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 3 மெட்டபாலிசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் சார், அதுல டவுட்டே கிடையாது. சரியா? இந்த இதுல பொறுத்தளவு இந்த கிளைகாலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அது மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் மெயினா இதுல கிரெப் சைக்கிள் இல்லையா சார்னு சொல்லி விட்டுறாதீங்க. நல்லா கவனிச்சு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார். சில பேர் சிலபஸை பார்த்துட்டு அங்க கிரெப் சைக்கிள் கொடுத்துருப்பேன், நிறைய இந்த ஈவன் பீட்டா ஆக்சிடேஷன் அது எல்லாமே இதுல வந்துடும், லிபிட்ல வந்துடும். நாங்க என்ன கொடுத்துரும் எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது சார், இப்பயே சொல்லிட்டேன் நான். ஏன்னா அதெல்லாம் எதுல வந்துன்னா பயோ எனர்ஜெட்டிக்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்து பாத்தீங்களா, அதுல எல்லாமே அடங்கிடும். நீங்க வேணா அந்த 73ஆம் பக்கம் 3rd பார்ட்ல பாருங்க, அதோட மீனிங் ஃபுல்லாவே கொடுத்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். நியூ சிலபஸ் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஆனா இது எல்லாமே ஓல்டுல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பெருசா நியூல இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட், இப்ப அடுத்த டைட்டில் போறோம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்சைம். சாரி, என்சைம் இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் 2 கொஸ்டின் சார். 2 கொஸ்டின் கன்ஃபார்மா 2 கொஸ்டின் வரும், அதுல டவுட்டே கிடையாது. சரியா? அப்ப ஆல்மோஸ்ட் 2 கொஸ்டின் எந்த ஏரியால சார் வரும் நான் சொல்றேன் பாருங்க. என்சைம் கிளாசிபிகேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஏரியா இதுதான், ஹாட்ஸ்பாட். 6 கொஸ்டின் தான். வருஷம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். போன வருஷம் ஆக்சுவலா என்ன கொடுமைன்னு பாருங்க, இந்த என்சைம்ல இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொன்னேன்? 12 கொஸ்டின் கேட்டாங்களா? நல்லா கவனிங்க, மொத்தம் கேட்ட கொஸ்டின் 12. என்சைம்ஸ்ல மட்டும் 4 கொஸ்டின் கேட்டாங்க சார். அதுல என்ன கொடுமைன்னா, இந்த கிளாசிபிகேஷன்ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? கிளாசிபிகேஷன்ல 2 கொஸ்டின், கோ என்சைம்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கோ ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கோ ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 5 சார், மாத்தி சொல்லிட்டேன். 4 இல்ல 5 கொஸ்டின், 14 கொஸ்டின்ல சாரி 12 கொஸ்டின், 12 கொஸ்டின்ல 5 கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எது தெரியுமா? இந்த இருக்குல்ல, இந்த ஏரியா மெக்கானிசம் ஆஃப், இந்த இருக்குல்ல மெக்கானிசம், இதுல ஒரு கொஸ்டின். இப்படிலாம் கேட்க நான் என்ன சொல்லியிருப்பேன் ஓல்டு சிலபஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பாருங்க, என்சைம்ல இருந்து 2 கொஸ்டின் வரும்னு சொன்னேன். போன வருஷம் 12 கொஸ்டின்ல, நல்லா கவனிங்க, 12 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் எதுதான்? என்சைம் தான். 5மே நம்ம மெட்டீரியல் விட்டு தாண்டல சார். அப்படியே நம்ம அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம மெட்டீரியல் லைன் பை லைன் அப்படியே இருந்தது. 5 கொஸ்டினுமே இருந்தது. நான் எதெல்லாம் ஹாட் ஸ்பாட்னு சொன்னனோ அந்த 2 கொஸ்டின்ல இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரலாம், அந்த 5மே அதுலதான் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மெட்டபாலிசம், இது மெட்டபாலிசத்துல போன வருஷம் ஒரு கொஸ்டின் வந்தது. அதான் 12ல நான் சொல்லிட்டேன், 5ல மீதி. அதனாலதான் நிறைய ஏரியாவை விட்டுட்டாங்க. இந்த மேஜர் எலமெண்ட், மைனர் எலமெண்ட் அதுல வரல. வாட்டர்ல இருந்து கொஸ்டினே வரல. எப்பயுமே வாட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், வரல. அது மாதிரி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அந்த மாதிரி சில ஏரியாவெல்லாம் டோட்டலா விட்டுட்டாங்க. ஏன்னா இதுலயே 5 கொஸ்டின் எடுத்துட்டு அப்புறம் என்னத்த மொத்தமே 12 கொஸ்டின் தானே. நம்ம அப்படி நினைக்க வேண்டாம். இதுல 5 கொஸ்டின், என்சைம்ல 2 கொஸ்டின். அந்த 2 கொஸ்டின் எந்த ஏரியா சார் அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒண்ணு கிளாசிபிகேஷன். சரியா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் மெக்கானிசத்துல இருந்து எந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லிடுறேன். மெக்கானிசத்தை பொறுத்தளவு இதுல மெயினா மெக்கானிசம் பொறுத்தளவு 2 மெக்கானிசம் தான் இருக்கு. ஒண்ணு லாக் அண்ட் கீ சிஸ்டம், இன்னொன்னு இன்டியூஸ்டு ஃபிட் தியரி. சரியா? சோ இதுல இந்த வருஷம் நான் எப்பவுமே இந்த 2ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப வர்ற டிஆர்பில நான் மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க ஓல்டு சிலபஸ் அந்த ரெக்கார்டு வீடியோ நீங்க பாத்துட்டீங்களா பாக்கலையான்னு எனக்கு தெரியல. அதுல நான் சொல்லியிருப்பேன் ஒரு வார்த்தை, சார் மோஸ்ட்லி இந்த 2லயே கொஸ்டின் நின்றோம். டஃப்பா கேட்கணும்னா மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்னு ஒரு ஏரியா இருக்கு, அதுவும் நான் கொடுத்துருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது செகண்ட் பார்ட்லயே நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப டீட்டெயிலா 3rd பார்ட்லயும் கொடுத்துருப்பேன். கடைசியில ஒரு டேபிளும் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வரவாய் ரொம்ப கஷ்டமா கேட்டா அந்த டேபிள் தான் சார் சொல்லியிருப்பேன். நீங்க ஓல்டு அந்த ரெக்கார்ட் கிளாஸ் ஃபுல்லா பாருங்க.
என்சைம் பொறுத்தளவு நான் ஓல்டு சிலபஸ்ல என்ன சொல்லணும் அதை மட்டும் படிச்சாலே போதும், வேற ஒண்ணுமே நீங்க படிக்கவே வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்க கூட நியூ சிலபஸ்ல ஏதோ நம்ம தரணும்னு சொல்லி நான் தந்திருக்கேன், அவ்வளவுதான். நியூ சிலபஸ் பொறுத்தளவு அதே எனஃப். அதுல செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட், அதை தாண்டிலாம் வரவே வராது. சரி, இதுல புதுசா வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கேட்டலிஸ்டும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. சரியா? சரி, ஓல்டு சிலபஸோட டைட்டில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதை வேணா நான் லைட்டா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன இருந்ததுன்னா, என்சைம் அண்ட் த நேச்சர். நேச்சர்னு என்ன மீனிங்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்னு அர்த்தம், அதோட பண்புகள். அதேதான் இங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இங்கேயும் நீங்க சார் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லையா சார் அப்படின்னு படிக்காம விட்டுற. ஏன் இந்த என்சைம் கைனடிக்ஸ், என்சைம் ரெகுலேட்டர் இதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வரும். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம், கோ என்சைம், கோ ஃபேக்டர், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் என்சைம் அண்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் தட் என்சைம் ஆக்ஷன். இதான் லாஸ்ட் ஓல்டு சிலபஸ் டைட்டில். அதே டைட்டில் தான் இங்க பாருங்க, கேட்டலிஸ்ட், என்சைம் கிளாசிபிகேஷன். என்சைம் கைனடிக்ஸ்னா கொஞ்சம் அது இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் டிவியேட் ஆகுது சார், ரொம்ப பெருசா ஒண்ணு டிவியேட்னு சொல்ல முடியாது. என்சைம் கைனடிக்ஸ். ரெகுலேட்டர் கூட நம்ம சொல்லலாம், ஓல்டு சிலபஸ்லயே கூட வரும் என்சைம் ரெகுலேட்டர்ஸ். அதாவது யார் ரெகுலேட்டர்ஸ்? இந்த கோ என்சைம், கோ ஃபேக்டர் தான் ரெகுலேட்டர் சொல்லுவோம். இருந்தாலும் இது வேணா இந்த கொஞ்சம் டீட்டெயிலா வேணா நியூ சிலபஸ்ல பார்க்க போறோம். சரியா? மற்றபடி பெருசா ஒண்ணும் கிடையாது. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் ஓல்டு சிலபஸே போதும். ஐசோ என்சைம், கோ என்சைம், கோ ஃபேக்டர், இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் சார். ஐசோ என்சைம், கோ என்சைம், கோ ஃபேக்டர். கோ என்சைம்ல நான் செலக்டடா ஒரு டேபிள் சொல்லியிருப்பேன் மெட்டீரியலா, அந்த டேபிள்ல இருந்து தான் கொஸ்டின் வரும் கன்ஃபார்ம். நான் சேலஞ்ச் பண்ணே சொல்றேன், ஒரு டேபிள். அதே மாதிரி என்சைம் கிளாசிபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ்ல 6 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் 6 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல டீடைல் சொல்லிப்பேன். கோ ஃபேக்டர் ஒண்ணுமே கிடையாது, அது ரொம்ப சிம்பிள். சரியா? இதுல அப்போ என்சைம் என்ன, ஹோலோ என்சைம் என்ன, அந்த மாதிரி புரோட்டீன் பார்ட் எது, நான் புரோட்டீன் பார்ட் எது, அப்படிதான் கொஸ்டின் வரும். அதுக்கு மேல ஒண்ணும் வராது. அடுத்தது என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் அண்ட் இன்ஹிபிஷன். இது என்னன்னா, சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்க நினைச்சா, இதுல இந்த ஏரியால தான் சார் கேட்பாங்க. கூட ஒரு கொஸ்டின் கேட்க நினைச்சா இதுல எப்படி பிறக்கினாலும் 10 கொஸ்டின் மேல தாண்டா சார். ஓல்டு சிலபஸ் நான் பக்காவா 3 டைப் சொல்லியிருப்பேன், காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ் அண்ட் ரிவர்சிபிள். அந்த நான் சேலஞ்ச் பண்றேன், அந்த 3 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். அந்த 3 டைட்டில் நான் கொடுத்திருப்பேன் ஓல்டு சிலபஸ்ல. அதுல என்ன கேட்பாங்கன்னா மீனிங். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதை தாண்டி கொஸ்டின் வந்ததே கிடையாது. ஈவன் சிஎஸ்ஆர், நெட், ஸ்லெட் எக்ஸாம் கூட இதை தாண்டி வந்ததே கிடையாது. நான் ஃபுல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டேன். பிஜிலையும் அப்படித்தான், நான் சொல்ற ஏரியால தான் வரும், அதை தாண்டி வந்ததே கிடையாது. சோ அப்ப இன்குபேஷன்ல மொத்தமே எப்படி பறக்கினாலும் நான் வந்து 3 டைட்டில் சொல்லியிருக்கேன். நானே கொஸ்டின் எடுத்தாலும் அதுல 10 கொஸ்டின் மேல எடுக்க முடியாது என்னால. 10 கொஸ்டின் தான் என்னால எடுக்க முடியும். அந்த 10 கொஸ்டினுமே யூனிட் டெஸ்ட்ல இருந்து மாடல் டெஸ்ட்டுக்குள்ள எடுத்து முடிச்சிருவேன். 10 கொஸ்டினுமே எடுத்து முடிச்சிருவேன். அப்ப இந்த யூனிட்ல நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சாலே 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அடிச்சிடலாம். சார் எஸ் சார், இந்த ஐசோ என்சைம்னு சொன்னீங்கல்ல சார், எஸ். அங்க ஐசோசைம் அப்படின்னு இருக்கே சார், அங்க ஐசோ என்சைம் இல்ல, ஐசோசைம் தான். நான் அப்படி சொல்லிட்டேன் தெரியாம. ஐசோசைம் தான். அதே ஐசோ என்சைம் சொல்லலாம். ஏன் சொன்னா அது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐசோசைம் தான், ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ஐசோ என்சைம். ஐசோனாவே சிமிலர் டைப் ஆஃப் என்சைம், அதுக்காக அந்த வேர்டை நான் அப்படி சொன்னேன். ஆனா ஆக்சுவல் வேர்டு வந்து ஐசோசைம் தான். அதுவும் நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மீன் பை இது நான் பின்னாடி பார்ப்போம். இது பத்தி ஐசோசைம் தான் நாட்டா. ஆனா சொல்லலாம் ஐசோ என்சைம்னாலும் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன மீனிங், அது எல்லாமே எஸ் ரெண்டு ஒண்ணுதான். அதான் நான் சொல்றேன். இங்க வேர்டு வந்து ஐசோசைம் இருக்கு, ஆனா 2 வேர்டு ஒண்ணுதான். நான் கேஷுவலா அதை வந்து ஐசோசைம் அப்படின்னு சொல்லாம ஐசோ 2 ஒண்ணுதான் மிஸ். நான் இதுவும் ஓல்டு சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். ஐசோ என்சைம்னாலும் ஐசோசைம்னாலும் 2 ஒண்ணுதான். சரியா? எஸ். இதுல இந்த 2 ரொம்ப முக்கியமானது, கோ என்சைம், கோ ஃபேக்டர். சரியா சார்? இப்ப யோசிச்சு பாருங்க. காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், இன்னும் ஒண்ணு என்ன சார் சொன்னீங்க? நீங்க ஒண்ணும் இதெல்லாம் இப்ப வேண்டாம். இப்ப நான் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? அது 3வது வந்து ரிவர்சிபிள், ரிவர்சிபிள் இருக்கும். 3வது வந்து ஒரு அது என்ன டைட்டில் சார்? 3வது வந்து ஒண்ணு வரும், காம்படிட்டிவ், அல்லோஸ்டெரிக். அதான் காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், ஓகே ஓகே ஓகே. என் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். என் ப்ராடக்ட் மோஸ்ட்லி கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் 2லயே வந்துரும். ரொம்ப ரேரா தான் அந்த 3வது டைட்டில்ல வரும், ரொம்ப ரேர். சரியா? அது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல
அதை தாண்டி நான் சேலஞ்ச் பண்றேன், அதை தாண்டி வரவே வராது. பக்காவா நடத்திருப்பேன். ரொம்ப டஃபா கேட்டா கடைசியில ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வரும் கடைசியில. இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரி சார், இப்ப இந்த சிலபஸ் பார்த்தா ப்ளூ கலர்ல அங்கங்க லைட்டா தொளிச்சு வச்சிருக்கீங்களா சார்? ஒரு 10%. 10%க்கு ஒரு 70-80 பக்கம் கொடுத்துருக்கீங்களா சார் அப்படின்னா கேட்கக்கூடாது. சரியா? பழைய சிலபஸ் எல்லாம் கவர் ஆயிருச்சுல சார், இப்ப எதுக்கு சார் 80 பக்கம் இங்க கொடுத்துருக்கீங்க? சோ இருந்தாலும் சில டைட்டில் வந்து அதுக்கு ரிலேட்டடா உள்ள சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். இது மட்டும் படிச்சாலே போதும். இப்ப சில பேர் பயோ கெமிஸ்ட்ரினாவே ஒரு அலர்ஜி இருக்கும். அதுல வேற பயோ பிசிக்ஸ்னு வேற ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே பிடிக்காம தான் ஜுவாலஜி எடுத்தோம். பிடிக்காம கிடையாது, அதான் நம்ம காலேஜுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்த மார்க்குக்கு, அது வேற. சரியா? ரைட். எனிவே எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். பிஜி பிசிக்ஸ்னாலும் பிஜி கெமிஸ்ட்ரினாலும் பிஜி ஜுவாலஜினாலும் சம்பளம் ஏதாவது டிஃப்ரெண்ட் வருதா? பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு ஒன்னும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுல நம்ம தான் ஜாலியா இருப்போம். பிஜி அசிஸ்டன்ட் பயாலஜி ஆர் ஜுவாலஜி ஆர் பாட்டனி ஸ்டாஃப் தான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணிட்டு சேலரி வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. அதை விட மேக்ஸ் சொல்லவே வேண்டாம், படிக்கவே மாட்டான். நம்ம இது ஜாலியா படிச்சுட்டு போயிடுவான், அழகா பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட்டா? அவே நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு இருக்கு அப்படின்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு, இதே ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப ஒரு பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி எப்படி படிக்க என்ன நிறைய இருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ நான் ஏற்கனவே எந்தெந்த ஏரியாவை கொஞ்சம் நீங்க விட்டுருங்கன்னு வேற சொன்னோம், அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ரைட். இப்ப சிலபஸ்குள்ள போலாமா? நவ் டேக் தட் மெட்டீரியல். டோட்டலா 93 பேஜஸ் கொடுத்துருக்கேன். என்ன சார் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி 93 பக்கம் கொடுத்துருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்க கூடாது, நான் முதலே சொல்லிட்டேன். சரியா? பாத்துக்கலாம். Biophysics, yeah. Okay. Take page number 1, unit 9, new material, biophysics and biochemistry. இதான் டைட்டில், யூனிட்டோட டைட்டில். இந்த யூனிட் பொறுத்தளவு 7 to மேக்சிமம் 8 கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ல. அதை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் அவர் சிலபஸ் என்னன்னு கேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், மாலிகூல்ஸ் அண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். சரியா? இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொன்னவாங்க, நான் லைட்டா தான் சொல்லிட்டு போவேன் சார் டக்குன்னு வேமா போறாரு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சொன்னதே நான் எத்தனை தடவை தான் சொல்றது எனக்குன்னு தெரியல, இருந்தாலும் அதை நடத்தணும் பாத்தீங்களா, அதுக்காக தான். அதையும் படிச்சுக்கணும், ஓல்டு சிலபஸ் உள்ளதையும் படிச்சுக்கணும். நியூ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கணும் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேகா இருக்கும். நியூ சிலபஸ் மெட்டீரியல் கொஞ்சம் வேகா இருக்கும். வேகனா நிறைய இந்த தியரிஸ் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. எந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். ஸோ ஜென்ரலி ஆட்டம் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். வாட் இஸ் மீன் பை ஆட்டம்? ஜென்ரலா பிசிக்ஸ்ல ஆட்டம் மாலிகூல்ஸ் இந்த ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம மைக்ரோ பிசிக்ஸ்னே சொல்லுவோம். இந்த ஆட்டமும் மாலிகூல்ஸும் சேர்ந்தா மைக்ரோ பிசிக்ஸ். மேபி இந்த ஆட்டம் மாலிகூல்லாம் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு சிலபஸ்லயும் பயோ பிசிக்ஸ், என்ன மைக்ரோ பிசிக்ஸ் வைக்க முடியாதுல்ல, சரி பயோ பிசிக்ஸ்னு டைட்டில் வச்சிருவோம் அப்படின்னு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. சரியா? ஆனா பிசிக்ஸ் ஆஃப் தட் ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் வி ஆர் கால்ட் அஸ் பயோ பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை ஆட்டம்? ஆக்சுவலி ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட். இந்த சில கான்செப்ட் வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. smallest basic unit of all matter, smallest unit of that element so participate into the chemical combination with other elements. சரியா? ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் மூலம் அதர் எலமெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆட்டம் வந்து வேற அது வந்து இன்னொரு இதுல வந்து கம்பைன் பண்றது. சரியா? இதுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் பேசிக் யூனிட் எல்லாம் எனி மேட்டர்னு என்ன ஒரு இதா இருக்கட்டும், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுனா ஆட்டம். த பார்ட்டிசிபேட், இது எதுக்கு சார் இந்த ஆட்டம்? அண்ட் ஆல்சோ டு பார்ட்டிசிபேட் இன் த கெமிக்கல் காம்பினேஷன். ரெண்டு ஆட்டம் சேர்ந்ததானே ஒரு எலமெண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு மாலிகூல் சொல்றோம். சரியா? அது வந்து ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் மாஸ். அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டத்துல நடுவுல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? சென்ட்ரல் மாஸ், you can say that nucleus. It's surrounded by that electrons. இன்னொரு பிக்சர் கூட இருக்கும், காமிக்கிறேன் இருங்க. யா,
இந்த இருக்கு பாருங்க. ஓகே, சோ இது ஒரு ஆட்டம்க்கு மாலிகூல்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் இங்க சொல்லியிருக்கோம். ஒரு ஆட்டம் அண்ட் ஒரு மாலிகூல்ஸ். ஒரு ஆட்டம்ஸ் நான் சொல்லிட்டேன், ஜெனரலி த சென்ட்ரல் மாஸ் ஏரியா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த சென்ட்ரல் மாஸ் ஏரியா தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனரலி நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். இது சரௌண்டட் பை தட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மேல சுத்தி இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரான்ஸ் இது. ஸோ த நியூக்ளியஸ், இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். ஜெனரலி திஸ் நியூக்ளியஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் இது. சரியா? இட்ஸ் அப்ப நியூக்ளியஸ் எதுலாம் நியூக்ளியஸ் சார் வரும் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு கலர்ல போட்டிருக்கு பாருங்க, இதுதான். எது சார்? இதுவும் ரெட் கலரா இருக்கு, மாத்திக்கிறேன் எனக்கு. சோ ஒன்னு வந்து என்னது, புரோட்டான். சரியா? இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் the nucleus is a positive charge. The nucleus are the green color, yellow color இருக்கு பாருங்க, that is a proton and neutron. The protons, it's a mass carrying that is a positive charge. நல்லா கவனிங்க, it's a positive charge. Neutron வந்து almost neutral இருக்கும். அப்ப nucleus generally எப்படி தான் இருக்க முடியும், பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. No charge for the neutron. Neutron is a no charge, the neutral. So the nucleus is surrounded. இதுதான் நம்ம நியூக்ளியஸ்னு சொல்றோம். நியூக்ளியஸ் that surrounded by that negatively charged. இந்த மைனஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க, மைனஸ் மாதிரி கொடுத்திருக்கா. It will be nucleus is surrounded by negatively charged particle we are called as electrons. சரியா? அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். அப்ப இந்த நியூட்ரானும் புரோட்டான் சேர்ந்துதான் நியூக்ளியஸ் சொல்றோம். அப்ப நியூக்ளியஸ் என்ன சார்ஜா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் ஒரு பேசிக்கானது. அப்ப தட் எவ்ரிதிங், இந்த எலக்ட்ரான்ஸ் பாருங்க சுத்தி, நியூக்ளியஸ் சுத்தி இன் அண்ட் அரௌண்ட் தட் the nucleus will be circle path is there. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்பிட். ஜெனரலா இதுக்கு இதெல்லாம் நான் ஓல்டு சிலபஸ்ல டீடைலா சொல்லியிருப்பேன் சார். ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான் வந்து அதுல நார்மலா ரொட்டேட் ஆகக்கூடியது. சரியா? சோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆட்டம்னா நார்மலா ஒரு ஆட்டத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒரு பேசிக்கான விஷயங்கள். சோ இதுல வந்து இந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த எலமெண்ட்ஸ் சொல்றீங்களா சார், அது வாட் இஸ் மீன்ஸ் எலமெண்ட்ஸ்? எனி எலமெண்ட்ஸ், அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு எலமெண்ட் தான். சரி, சில எலமெண்ட்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட் பேஜ் நம்பர் 1ல ஒரு என்ன வாட் ஆர் தி எலமெண்ட் இஸ் தேர், அது என்ன எவ்வளவு மாஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பேசிக்கான உள்ள விஷயங்கள். அடுத்தது தி எர்த், தி ஓஷன், வாட்டர்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுல மாஸ் என்ன இருக்கும், இதெல்லாம் சும்மா ஒரு இது சரி. இதெல்லாம் மனப்பாடம் வேலையெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையில்லை. தெரிஞ்சுக்கோங்க ஒரு எலமெண்ட் என்னன்னு தெரியணும். அதுல என்னென்ன காம்போசிஷன்ஸ், த காம்போசிஷன் ஆஃப் த எர்த் அட்மாஸ்பியர். ஒரு எர்த் அட்மாஸ்பியர்ல ஒரு கடல் வாட்டர்ல சி வாட்டர், அது ஓஷன் வாட்டர்ல என்னென்ன இருக்கும்னு சொல்லியிருக்கும் மாதிரி ஒரு எர்த் அட்மாஸ்பியர்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு கேசியஸ் ஃபார்ம்ஸ், அது வந்து எலமெண்ட். இது கேசியஸ் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன இருக்கும், அது என்ன வால்யூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சரியா? ஈவன் தட் ஹியூமன் பாடி, அதுக்கு அடுத்த பேஜ் நம்பர் 2ல ஒரு டேபிள் இருக்கும். ஹியூமன் பாடியில வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் இஸ் தேர், நம்ம பாடியில என்னென்ன எலமெண்ட், எவ்வளவு மாசஸ் இருக்கு புரியாது பாரு. சரியா? அதெல்லாமே கொடுத்துருப்போம். ஜெனரலி திஸ் எவ்ரிதிங்ஸ் we can that exclusively the inorganic, இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சுப்போம், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். in the form of the exclusive, in the form of the inorganic ions, it's including that sodium, potassium, alkaline earth, the metals, magnesium, calcium, chlorine. இதெல்லாம் சில trace elements also is there, some non trace elements, அதாவது major element, minor elements சொன்ன மாதிரி சில non metals also they having that. அது மாதிரி ஒரு டேபிள் 11 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இந்த பேஜ் நம்பர் 2ல உள்ள ஒரு பீரியாடிக் டேபிள்ல நான் ஓல்டு சிலபஸ்ல காமிச்சிருப்பேன், நீங்க அதை பார்த்திருப்பீங்க. ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், இதுல ஆட்டம் சொன்னாவே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை பத்தி லைட்டா இதுல யார் என்ன சொன்னாங்க ரொம்ப டீட்டெயிலா இங்க சொல்லியிருப்பாங்க சார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பேசிக்கா எஸ்ஐ வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆம்ஸ்டாங் அந்த யூனிட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்றோம், ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு ஆட்டத்துல ஒரு எலமெண்ட்ஸ்ல உள்ள விஷயங்கள் தான். பேஜ் நம்பர் 3க்கு வாங்க. இதுல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நார்மலா ஒரு பிசிக்ஸ் சொன்னவாங்க, அதுல வந்து மைக்ரோவேவ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ராலைட் வேவ்ஸ்ல அந்த விப்ஜிஆர்னு சொல்றது அந்த விசிபிள் லைட். நார்மலா விசிபிள் லைட் எந்த இதுல இருந்து எந்த
ரேஞ்ச் நானோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். மற்றதெல்லாம் யூவி ரேஸ் எங்க இருக்கும், எக்ஸ்ரேஸ் எங்க இருக்கும், ரேடியோ ரேஸ் எங்க இருக்கும், மைக்ரோவேவ்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரைட், சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். These are 3 type of the subatomic particles is that கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஒன்னு வந்து புரோட்டான், நியூட்ரான். சரியா? புரோட்டான், நியூட்ரான். இந்த இருக்கு பாத்தீங்களா? இது வந்து சார் அவங்க மீட் பண்ணுங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் டுகெதர் we are called as that is nucleus of that atom. ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரான் சொன்னாவே the neutral. புரோட்டான் பாசிட்டிவா இருக்கிறவங்க அது நியூக்ளியஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இன் நேச்சர். சரியா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க 8னா 8 அந்த ரேஞ்ச் இருக்கும் நார்மலா. சரி, எலக்ட்ரான் ஏற்கனவே சொல்றேன். எலக்ட்ரான் ஜெனரலி சுத்தி இருக்கக்கூடியது இட்ஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சரியா? இட் அவுட் சைட் த நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து எங்க தான் இருக்கும்? அவுட் சைட் த நியூக்ளியஸ்ல இருக்கும். சரியா? புரோட்டான் பொறுத்தளவு ஆக்சுவலா அதுல ரொம்ப டீப்பா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதுல மெயினா வந்து சார்ஜ் +1 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து +1 த புரோட்டான்ஸ் ஃபார் தட். சரியா? நியூட்ரான் தான் நோ எலக்ட்ரிக் சார்ஜ்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சில டெக்னிக்கல் டேர்ம் பேஜ் நம்பர் 3ல கொடுத்துருக்கோம். இந்த அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை அட்டாமிக் நம்பர், அது எப்படி கால்குலேட் பண்றது, மாஸ் நம்பர்னு என்ன, அட்டாமிக் மாஸ் யூனிட், ஐசோடோப், சிங்கிள் எலமெண்ட்ஸ், த சேம் number of that protons but the different number of that neutron in that nucleus, that is we are called as isotope. லைட்டா இத ஓல்டு சிலபஸ்லயும் சொல்லிருக்கேன். ஐசோமெரிசம் வேற, ஐசோடோப் வேற சார். சரியா? அது ஐசோடோப் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க, ரொம்ப ஒண்ணு டீட்டெயிலா ஒண்ணு வேண்டாம். சரியா? ரைட். சோ இதே தான் திரும்பவும் ஆட்டம் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதுல ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஆட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆட்டத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. சரியா? இட்ஸ் அன்கல்டிவபிள், இட்ஸ் நான் டிவிசபிள் ஃபார் தட் ஆட்டம்ஸ். ஜான் டால்டன், ஆட்டம் சொன்னாவே டால்டன் அட்டாமிக் தியரி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஆட்டம் சொன்னாவே இவரை சொல்லாம நம்ம போகவே முடியாது. சரியா? டால்டன் அட்டாமிக் தியரி பேஜ் நம்பர் 4ல இருக்கு பாருங்க. இதுல ஒரு 4 தியரி, 4 தியரி இருக்கு சார். இங்க என்ன சொல்லியிருக்கானோ ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். சரியா? மேக்சிமம் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்திலே கொஸ்டின் கேட்டா பேசிக்கா தான் நம்மளுக்கு கேட்பாங்க. இருந்தாலும் அந்த ஆட்டத்தை பத்தி என்னென்ன தியரிஸ் இருக்குது, யார் அது என்ன தியரினா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சயின்டிஸ்ட் பேர் ஏதாவது ஆப்ஷன்ல கொடுத்துட்டா என்ன செய்ய, அதுக்காக தான் இந்த இதை சொல்றோம். ஸோ டால்டன் அட்டாமிக் தியரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இது டால்டன், இது நார்மலா உள்ள விஷயம் தான். இது எல்லாமே இது மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். சரி, இதுல எப்ப இந்த கான்செப்ட் ஆஃப் த கிரீட் இது எப்ப சொன்னாங்க? இது 19th century மாலிகுல்ஸ். ஒரு ஸ்டெப்ல சொன்னதை வச்சு சொல்லுவாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சார். ஸோ ஜான் டால்டன், அதுல இயர் பாருங்க எப்படி, இப்போ பேஜ் நம்பர் 4ல பாருங்க. postulate that law of chemicals, the matter is made up of very tiny or indivisible particles. அதுதான் அவர் கான்செப்ட்ல அந்த இயர்ல 17th அப்ப வந்து ஒரு ஆட்டம்னா என்னன்னு சொல்ல வர்றாரு. அது வந்து ரொம்ப டின்னி பார்ட்டிகலா இருக்கும், அது டிவைஸ் பண்ண முடியாது, திரும்ப டிவைட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்றாரு. So that elements of that same mass, but the mass of that atoms are one elements that differ from that another element. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். The atom combined with the molecules. இந்த பாத்தீங்களா, இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோம்? தட் இஸ் அ மாலிகுல்ஸ் சொல்றோம். டால்டன் அதான் சொல்றாரு. டால்டன் அட்டாமிக் தியரியில அதான் சொல்றோம். மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் வந்து மோஸ்ட்லி அது 1:1 ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். அடுத்த தாமஸ், இவர் வந்து அடுத்த ஒரு மாடல். இவர் யார் சொன்னாங்க? கொஞ்சம் ரீசெண்டா 19th ஃபர்ஸ்ட் டெஃபினிட் தியரி, இந்த என்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தை பத்தி இவர் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னார். மற்றபடி ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணு வேண்டாம், ஜஸ்ட் நீங்க பாருங்க போதும். ரூதர்ஃபோர்ட், இவர் என்ன செஞ்சாருன்னா, ரூதர்ஃபோர்ட் இவர் டால்டன் மாதிரி இவரும் கொஞ்சம் ஃபேமஸ் தான். தாம்சன் விட ரூதர்ஃபோர்ட், நீங்க லோயர் கிளாஸ்ல இதை படிச்சிருப்பீங்க. லோயர் கிளாஸ் கெமிஸ்ட்ரில ஈவன் தட் 11th 12th கூட இதுல இருக்குது. சரியா? ரூதர்ஃபோர்ட்டும் 1911ல ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எப்படி அந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் இருக்குது, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. இதை வந்து நிறைய அவர் சில ஸ்டடிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பர் 4ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு ரேடியோ சோர்ஸ் வச்சு பீம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பம்பார்டிங் தட் எ தின் கோல்டு ஃபாயில், அந்த நடுவில் பாருங்க ஒரு கோல்டு ஃபாயில், இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கோல்டு ஃபாயில் இருக்கும். இதுல இருந்து அந்த ஒளி போற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பிக்சர் மட்டும் பாருங்க.
இதுல வந்து அப்படியே டெஸ்ட்ரக்ஷன் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியா? த ஃபாஸ்ட் மூவிங் ஆஃப் தட் பார்ட்டிகல்ஸ், அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, ஆல்பா பார்ட்டிகல் எப்படி இருக்குது, பீட்டா பார்ட்டிகல் எப்படி இருக்கு. அவர் வந்து 2 டைப் ஆஃப் பார்ட்டிகல் சொல்றாரு. இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெவி பாசிட்டிவ் சார்ஜ்டு அப்படின்னு சொல்றாரு. சரியா? பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து லைட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அவர் கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரூதர்ஃபோர்ட் வந்து இந்த ஆட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கு, ஆல்பா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிகல். ஆல்பா வந்து ஹெவி அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், பீட்டா வந்து லைட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜா இருக்குது. அந்த கோல்ட் ஃபாயில் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி கிடைக்குது, அந்த ஸ்கிரீன்ல அந்த ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல எப்படி விழுகுது, அதை வச்சுட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு. ரைட்? அது ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆட்டம். அதே இது நியூக்ளியஸ் வச்சுட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரியா சொல்லியிருப்பாரு. நடுவில் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு நியூக்ளியஸ்னா மெடில் இருக்கும், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எலமெண்ட்ஸ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்ட்ஸ், நியூட்ரான்னா அது நியூட்ரல். சரியா? அப்ப எலக்ட்ரான் பிளஸ் புரோட்டான்ஸ் டுகெதர் வி ஆர் கால்ட் அஸ் த நியூக்ளியஸ். தட்ஸ் வை தட் புரோட்டான் பாசிட்டிவா இருக்கிறவங்க அதுவும் நியூக்ளியஸும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இதுல அக்கார்டிங் டு திஸ் மாடல் இவரும் நிறைய விஷயங்கள் பேஜ் நம்பர் 5ல த ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ். ஏன்னா இந்த இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கு நியூக்ளியஸ். பாசிட்டிவ் சார்ஜ் த நியூக்ளியஸ் டியூ டு த என்ன காரணம் சொன்னதே தான் சார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ நியூக்ளியஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே இது நியூக்ளியஸ்ல நியூட்ரான் ஆல்சோ பிரசன்ட் இன் தட். புரோட்டான் நியூட்ரான்ஸ் திஸ் போத் வில் பி கலெக்டிவ்லி வி ஆர் கால்ட் அஸ் நியூக்ளியான்ஸ் சொல்றாங்க. நியூக்ளியஸ்னு சொல்றாங்க, நியூக்ளியான்ஸ். சரியா? அது எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. வெரி ஹை ஸ்பீட் ஆஃப் தட் சர்க்கிள், அந்த நிறைய இந்த சர்க்கிள் மாதிரி இந்த கான்செப்ட் பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்றாரு அவர். ஆர்பிட். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். எவ்வளவு எலக்ட்ரானோ அதே எவ்வளவு புரோட்டான் அந்த மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுக்கு தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல ரூதர்ஃபோர்ட் மாடல் சில டிஃபெக்ட்லாம் இருக்கு சார், அதெல்லாம் சும்மா லைட்டா ரீட் பண்ணி விடுங்க போதும். அதுக்கடுத்து போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ். போர் இவரும் கொஞ்சம் ஆட்டத்தை பத்தி நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்த 1913ல சரியா போர் எஃபெக்ட், போர் குவாண்டம் தியரி பத்தி, குவாண்டம் மெக்கானிசம். நீங்க பிசிக்ஸ்னாவே இந்த குவாண்டம் மெக்கானிசம் ஒரு பேப்பர் இருக்கும் சார். இந்த பிசிக்ஸ்காரங்க இந்த பேப்பர் படிச்சாலே டிகிரி முடிச்சிருவாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சரியா? நான் படிக்கும்போது என் ரூம்மேட் வந்து பிசிக்ஸ் இருந்தோ இந்த குவாண்டம் தியரி வந்தாலே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஜென்ரலாவே பிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து குவாண்டம் தியரி ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிட்டா? அதுதான் இங்க ஒரு குவாண்டம் தியரி ஆஃப் த ரேடியேஷன் வந்து போர் மாடல்ல வந்து ஆட்டத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான் ரிவால்வ் தட் அரௌண்ட் தட் நியூக்ளியஸ் ஒன்லி தட். இதுல ஆர்பிட், இதுல இந்த பேஜ் நம்பர் 5ல ஒரு டயக்ராம் போர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் வரிசை அப்படியே, அதாவது அது எனர்ஜி லெவலை வச்சு சொல்றாங்க. இந்த எனர்ஜி செல் சொல்லலாம், இல்ல எனர்ஜி லெவல் ஆர் குவாண்டம் லெவல். ஸோ திஸ் நம்பர் வி ஆர், ஒவ்வொரு குவாண்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்காரு அவர். போர் 1 2 3 4 அப்படியே கொடுக்காரு. ஸோ அப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் நியூக்ளியஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இங்க இருந்துன்னா ஃபர்ஸ்ட் இங்க 1, அடுத்த 2, அடுத்த 3, அடுத்த 4 நியூக்ளியஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு போறாரு. சரியா? போர் எஃபெக்ட்ல, போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ்ல. ரைட்? மற்றபடி சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க சார், ஒன்றும் வேற ஒன்றும் பெருசா இல்லை கிடையாது. சில லிமிடேஷன், எப்பவுமே ஒரு தியரி சொன்னா அதுல சில டிராபேக் இருக்கும்ல, சிலதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுதான் நெக்ஸ்ட் அதோட லிமிடேஷன் சொல்லியிருப்பாங்க. லிமிடேஷன் எல்லாம் பெருசா ஒன்றும் கொஸ்டின்ஸ் வராது, சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. அந்த குவாண்டம் நம்பர், போர் பொறுத்தளவு குவாண்டம் நம்பரை பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இட் ரெக்கார்ட் தட் லொகேட் த எலக்ட்ரான் இன் தட் ஆட்டம்ஸ், அதை குவாண்டம் நம்பர் சொல்லுது. இதுல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு ஒண்ணு இருக்குது. சரியா? பிரின்சிபல் எலக்ட்ரான் ஷெல் ஆர் ஆர்பிட்ல அந்த லெட்டர் n அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டாம் சார். சரியா? சும்மா பேஜ் நம்பர் 6ல ஒவ்வொன்னு டைட்டில் பாருங்க, அது அதோட சிம்பிள்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா அது n, லெட்டர் n, த ஃபர்ஸ்ட் லெட்டர். சரியா? அதுலயே அந்த பிக்சர்ல பாருங்க k அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க பேஜ் நம்பர் 5ல இப்ப நியூக்ளியஸ் இருக்கும்ல, இப்படியே ஒவ்வொரு ரவுண்டா இருக்கும் பாருங்க. இப்படி ஒவ்வொரு ரவுண்டா இருக்கா, அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஃபர்ஸ்ட் இது வந்து நியூக்ளியஸ், n சொல்றது நியூக்ளியஸ். அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து 1Rk அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 2RL, அடுத்தது 3Rm, அப்படியே 4Rn. இந்த மாதிரி பேஜ் நம்பர் 5ல இருக்கும் பாருங்க அந்த டயக்ராம். சோ இதை வச்சுதான் அந்த குவாண்டம் நம்பர் தான் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வெரி நியர் டு த நியூக்ளியஸ் த லெட்டர் n, ஓகே, ரெப்ரசன்ட் தட். இதுக்கு அடுத்தது வந்து K L M N அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு கேனா, ரெண்டாவதுக்கு L M N அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் குவாண்டம்ல. அது சப்சிடரி தி அசிமிலர் குவாண்டம் நம்பர். இது வந்து ஐக்யூ ஒரு சின்ன மற்றபடி இதுல ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க விட்டுட்டேன். அது என்னென்ன ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேணாம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்,
எம்ஐன்னு சொல்றது, ஸ்பின்னிங் குவாண்டம் நம்பர் எம்எஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப ரீட் பண்ணி அது என்ன சார் இது இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அந்த குவாண்டம் ரிலேட்டட் என்னென்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7க்கு வாங்க. ஷேப் அண்ட் பவுண்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிட். ஆர்பிட்னு உங்களுக்கு தெரியும், இந்த பண்ண ரவுண்டா போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஆர்பிட்டால்ஸ். ஸோ அது வந்து இதுவும் ரொம்ப டீட்டெயிலாவே அந்த பிசிக்ஸ் லெவலில் சொல்லியிருப்பாங்க. எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். இது ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிங்க போதும். அதான் எஸ் ஆர்பிட்டால். சரியா? ஆக்சுவலா வந்து இதை வந்து நம்ம ஒன்னுன்னு சொல்லக்கூடாது, ஐன்னு தான் அந்த மாதிரி சொல்றாங்க. இது எஸ் ஆர்பிட்டால் ஐ equal to 0. So the m, the first பாத்தீங்களா அந்த என்ன கேட்டகரி, hence the m can be have only one waves. அது m is equal to 0 அப்படின்னு சொல்றோம். இது s ஆர்பிட்டால் இருக்கக்கூடியது. p ஆர்பிட்டால்ஸ் இது வந்து 1. அந்த m that 3 possibles வேல்யூ இருக்குமா, +1, 0, -1 இருக்குமா. இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும், மத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம். d ஆர்பிட்டால் பொறுத்தளவு இது 2 m is equal to வந்து 0 +or -1 +or -2 இப்படி இருக்குமா. அந்த ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் பாருங்க சார், மத்தெல்லாம் ஒண்ணு பெருசா ஒண்ணு வேண்டாம். இதுக்கு மேல அங்க பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. சோ ஒரு ஆட்டம், ஒரு மாலிகுல்ஸ். சரியா? இதுக்கு தாண்டி எல்லாம் கொஸ்டின் பெருசா ஆட்டம் மாலிகுல்ஸ்ல ஒண்ணு பெருசா வராது, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது கெமிக்கல் பாண்டிங். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். இதுல டைட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டிலே மாலிகுல்ங்கிறது கெமிக்கல் பாண்ட்ஸ்னு ஜெனரல் டைட்டிலா கொடுத்துருப்பாங்க. சரி, இது என்னன்னு பார்ப்போம். சோ கெமிக்கல் பாண்ட்ஸ், அதாவது அதுக்கு அடுத்த டைட்டில் வந்து எல்லா பாண்ட்ஸ் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அது நெக்ஸ்ட். சரியா? பர்டிகுலரா ஸ்டெபிலைசிங் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு என்னென்ன பாண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கிறவாங்க, அதை பத்தி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். சரியா? இப்ப நான் நியூ மெட்டீரியலை விட ஓல்டு மெட்டீரியல் சயின்டிஸ்ட் பேர்லாம் கொடுத்துருப்பேன். நல்லா கவனிங்க, ஓல்டு மெட்டீரியல் என்ன கொடுத்துருப்பேன், சயின்டிஸ்ட் நேம்லாம் கொடுத்துருப்பேன். அவை நீங்க அந்த சயின்டிஸ்ட் நேமையும் கொஞ்சம் நல்லா பார்த்தேன் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் 2017 19 பேட்சோட சயின்டிஸ்ட் நேம் ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. சரியா? ரைட். சோ இது என்ன சார் கெமிக்கல் பாண்ட்ஸ். சோ இது பாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், the atoms generally it will be connected into that then molecules ஃபார்ம் ஆகுது. இதுல நிறைய தியரி. the electrons உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா எலக்ட்ரான் எஸ்பெஷலி அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆர் ஷெல், the electronic cells. இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்ன செய்யும், பாண்டிங்க்கு இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப பாண்டிங்ல இப்ப இந்த பிக்சரே பாருங்க, ஒரு அயானிக் பாண்ட்ல இந்த ரெட் கலர்ல உள்ள சிம்பிள் மட்டும் பாருங்க, ரெட் கலர்ல சிம்பிள் இருக்கு. அப்ப அதுதான் நம்ம உள்ள விஷயங்கள். இதுல வந்து சம் கேஸ் ஆஃப் தட் எலக்ட்ரான்ஸ் ஆர், அதாவது ஒண்ணு வந்து ஜஸ்ட் கனெக்ட் ஆகும். இப்ப ஜென்ரலா சொல்றேன் நான், கெமிக்கல் பாண்ட்னா 2 இதுக்குள்ள கனெக்ட் ஆகுது. சிலது இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொன்னேன், எலக்ட்ரான்ஸ் ஆர் இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல எலக்ட்ரான் ஷெல் இருக்கும், அது வந்து கெமிக்கல் பாண்டுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றேன்னா, இந்த பாண்ட்ல பர்டிகுலர் ஆட்டம்ஸ் இட் வில் பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒன் ஆட்டம் டு நெக்ஸ்ட் ஆட்டம். ஒரு ஆட்டத்துல இருந்து நெக்ஸ்ட் ஆட்டத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துல இருந்து குளோரைடு, மெக்னீசியம்ல இருந்து ஆக்சிஜன், மெக்சின், ஹைட்ரஜன்ல இருந்து ஆக்சிஜன், இந்த மாதிரி. சரியா? the positive and negative ions are formed to attract into that. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது மோஸ்ட்லி இந்த அயானிக் பாண்ட் ஃபுல்லா இந்த கேஸ் தான் சார். அயானிக் பாண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பாருங்களேன், சிம்பிளா புரியும்படி, ஈஸியா புரியும்படி பாருங்க. இங்க சோடியத்துல இருந்து இந்த இடத்துல அடுத்தது பாருங்க, இங்க சோடியத்துல அது ரெட் கலர் இல்லாம இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இங்க என்ன சார், டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு த நெக்ஸ்ட் ஆட்டம். தட் எலமெண்ட் எது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு தட். சரியா? இது இன்னொன்னு, ஒன் ஆர் மோர் பேர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வில் பி ஷேர்ட் பிட்வீன் த ஆட்டம்ஸ். பேர்னு ஜோடி. இப்ப இந்த பிக்சரை பாருங்களேன், ஒரு ஜோடி அப்படியே ஷேர் ஆகுது. the sharing of electron between the atoms. Very good example, covalent bond. First ionic bondல என்ன சொன்னேன், ஒரே ஒரு எலமெண்ட் சொல்லக்கூடாது, எலக்ட்ரான்ஸ் transfer into that one atom to the next atom. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, ஒரே ஒரு புள்ளி மட்டும் ரெட்ல இருக்கு, அது வந்து சோடியத்துல இருந்து குளோரைடு போற மாதிரி காமிச்சிருக்கோம். இதே இங்க பாருங்க, இது வந்து பேர். ஒன்னு இருக்கலாம், ஒன் ஆர் மோர் பேர்ஸ். சரியா? ஒரு ஜோடியோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோடியோ தமிழ்ல சொன்னா, the share between the two atoms. அப்ப sharing of the electron between the atom we are called as a covalent bond.
நல்லா கவனிங்க, பேசிக் கொஸ்டின் இதெல்லாம். இந்த லைனை கேட்டுட்டு இது என்ன பாண்டுன்னு கட்டுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. நம்ம பயங்கரமா கோவலன் பாண்டுன்னு என்ன, அயானிக் பாண்டு என்ன, எல்லாம் டீட்டெயிலா படிச்சிருப்போம். இவ்வளவுதான் மேட்ரு. நம்ம சுவாலஜி பொறுத்தளவு அது என்ன மீனிங், வாட் இஸ் மீன் பை கோவலன் பாண்ட், வாட் இஸ் மீன் பை அயானிக் பாண்ட், இதை தாண்டிலாம் கொஸ்டின் பெருசா வராது. மீனிங் தான் முக்கியம். நான் பேஜ் நம்பர் 7ல பக்காவா கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் இன்டு த ஷேரிங் த வே ஆஃப் த ஈச் ரெக்கார்ட் தட். இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ல வரக்கூடியது. இது நிறைய த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நடக்கக்கூடியது. த ஆக்டன் எத்தனை நடக்குதோ அது மாதிரி. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் த கெமிக்கல் பாண்ட்ஸ் த ஆட்டம்ஸ் ஆர், நான் ஏற்கனவே முதல் பாயிண்ட் இதே சொல்லிட்டேன். சரியா? ஜென்ரலா இந்த இதுலயே பாருங்க, மெட்டல் ஆட்டம்ஸ் lose the electron to lose the electron to non-metal atoms. முடிஞ்சா இதுல இருந்து ஒரு ஆற்றல் இருந்து இங்க போகுது. So either transfer or share that valence of electron. One or more atoms. அப்போ ஒரு ஆட்டமோ அதுக்கு மேலேயோ loss of the electron or atom will be gained. லாஸும் ஆகலாம், கெயினும் ஆகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அட் த கேஸ் எலக்ட்ரான் பாண்ட், இதுக்கு பேர் அயானிக் பாண்ட். வெரி குட் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்கேன், சோடியம் குளோரைட், NaCl, சோடியம் குளோரைட். சரியா? எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 7ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம், நீங்க பாருங்க. இங்கே நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல சோடியம்ல ஒரே ஒரு ரெட் டாட் இருக்கா, அதான் ஒரு ஆட்டம். குளோரின்ல எத்தனை கவுண்ட் பண்ணி பாருங்க, 7 இருக்கும். இங்க 1 இருக்கா, இங்க 7 இருக்கும். சோடியத்துல 1, குளோரின்ல 7. அப்ப ஃபார்மிங் த அயானிக் பாண்ட்ஸ். அப்ப சோடியம் கான்ட்ரிபியூட் த எலக்ட்ரான், சோடியம் தான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. சரியா? க்ளோஸ் டு செல். அப்ப சோடியம் குளோர். அப்ப இந்த பிக்சரை பாருங்க, இதை ஃபுல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க. டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். டோட்டலா 8 எலக்ட்ரான். அப்ப குளோரின்ஸ் ஆர் கெயின் த எலக்ட்ரான்ஸ். குளோரின் வந்து சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரானா வாங்கிடுச்சு, அதான் கெயின் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கீழே அடுத்தடுத்து பாருங்க. மெக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன். சரியா? அதே தான். மெக்னீசியம் ஒரு ஆக்சுவலா வந்து 2 சொல்லியிருக்காங்க. இங்க 2 டாட் இருக்கு பாருங்க. இங்க வந்து 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 4 6 பாருங்க. ஆக்சிஜன் வந்து மெக்னீசியம் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 6. இந்த ஃபார்மிங் த அயானிக் பாண்ட். அதுக்கான 1 தான் கிடையாது, நான் சொல்லிட்டேன், மோர் தென் தட். சோ ஹியர் தட் ஃபார்மிங் த அயானிக் பாண்ட்ஸ். இங்க என்னது, டோட்டலா அங்க 2 ஷிஃப்ட் ஆன உடனே இங்க டோட்டலா எத்தனை வந்து மெக்னீசியம் ஆக்சைடு 8 அவ்வளவுதான். இதுக்கு தான் அயானிக் பாண்ட் சொல்றோம். இதே மாதிரி நிறைய இன்னொரு அயானிக் பாண்ட், ஒரு கால்சியம் குளோரைடு, அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த பிக்சர்ல காமிக்கல, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். சரியா? இவ்வளவுதான் சார். சோ கொஸ்டின் கேட்டா அயானிக் பாண்டு, நான் திரும்ப சொல்றேன், அந்த என்ன மீனிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை தாண்டிலாம் பெருசா ஒன்னும் கொஸ்டின் வராது. ஓகே ரைட். அடுத்த இது சார், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். கோவலன் பாண்ட். கோவலன் பாண்ட்ஸ்னா கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஷேரிங் ஆஃப் பேர் ஆஃப் வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் பை 2 ஆட்டம்ஸ் பேர். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தட் அயான். இது ஜெனரல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் தான் அயானிக் பாண்ட் சொல்றோம். நீங்க அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும். த ஹைட்ரஜன் கேஸ். சரியா? ஹைட்ரஜன் கேஸ் சொல்லியிருக்கோம். டு ஃபார்ம் த சிம்பிளஸ்ட் கோவலன் பாண்ட்ஸ், ஹாலோஜன்ஸ் ஆஃப் தட். இதுல நைட்ரஜன் ஆக்சிஜன், அது ஒரு இது சொல்லலாம், நைட்ரஜன் ஆக்சிஜன். இதுல நீங்க டயக்ராம்ல பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 8ல அந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹைட்ஸ் அந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் கொடுத்த மாதிரி த ஃபார்மிங் ஆஃப் கோவலன் பாண்ட், 2 கம்பைன் பண்றது. அதாவது இந்த மாதிரி ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன், 2 ஹைட்ஸ், 2 இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி சிம்பிளா. அதே Cl atom will be sharing that pair of electron for shell for each. அந்த குளோரைட் Cl. சரியா? இதுல இன்னொரு பிக்சர் இருக்கான்னு பார்க்க ஒரு நிமிஷம். கெமிக்கல் பாண்ட். எஸ், இந்த அயானிக் பாண்ட் தான் இங்க கீழே இருக்கு பாருங்க. என்லார்ஜ் பண்றேன். அயானிக் பாண்ட்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த கரெக்டா இங்க வந்து 2, இங்க வந்து மூவ் ஆற மாதிரியும். இது வந்து ஓவராலா அந்த சோடியம் அந்த எப்படி இந்த பிக்சர் வந்து ஓவராலா கொடுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கால்சியம் மெக்னீசியம், இது அயானிக் பாண்ட். இதோட எக்ஸ்பிளனேஷன் இதுல கொடுத்துருக்கேன் அயானிக் பாண்ட்ல. இது இன்னொன்னு என்ன சொன்னேன், கோவலன் பாண்ட். கோவலன் பாண்ட் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு பாருங்க. கோவலன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் கோவல். அதனால நான் என்ன சொல்ல, 1 2 எத்தனாலும் சிங்கிள் கோவலன் பாண்ட்னா ஒரே ஒரு இது மட்டும். இங்க பாருங்க, இது 1 இங்க 1, 2 கம்பைன் ஆகுது பாத்தீங்களா.
the hydrogen molecules. இதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பேஜ் நம்பர் 8ல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சரியா, ரெண்டுமே அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி. இது ஒரு கேஸ்ங்க. இதே டபுள் கோவலன், இது ஒன்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பாருங்க, இங்க 4 டபுள் கோவலன் பாண்ட்ஸ். ட்ரிபிள் கோவலன் பாண்ட்னா இது திரும்ப 6. இந்த பாருங்க ட்ரிபிள் கோவலன் பாண்ட். இது கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் இருக்கு. இது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகக்கூடியது. ஸோ இது கோவலன் பாண்ட்ல அந்த பேரா ஜோடியா ஜாயின் பண்றது. சரியா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மெட்டாலிக் பாண்ட்ஸ், இது ஜென்ரலா மூமெண்ட்ஸ் பத்தி இதை சொல்லியிருக்கோம். மெட்டாலிக் வேலன்சி பாண்ட்ஸ் இதுல இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹைட்ரஜன் அண்ட் மெட்டாலிக் பாண்ட் தான் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. ஹைட்ரஜன் பாண்டு, நெக்ஸ்ட் மெட்டாலிக் பாண்டு. வேலன்ஸ் பாண்டு இல்லை பெருசா கொடுக்கல. இந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு பிக்சர் இதை காமிக்க நினைச்சேன். பிஎம் இதை வேணா லைட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. சரியா, இது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆட்டம்ல எது பாசிட்டிவ் சார்ஜ், எது நெகட்டிவ் சார்ஜ், சரியா, நியூட்ரல் சார்ஜ் எது, இது யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இது கூட மெட்டீரியல் பெருசா இருக்காது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜே தாமஸ். ஓகே, மாஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கும், சும்மா ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்னன்னு சொல்றது தான் இது எல்லாமே. சரியா, ரைட். ஓகே, சோ நெக்ஸ்ட் திரும்ப காட்டுங்க சார். அந்த முன்ன காட்டுன இமேஜ் திரும்ப காட்டுங்க சார். எஸ், புரோட்டான், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ். அந்த சயின்டிஸ்ட் பேர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வேலன்சி பாண்ட் தியரிஸ். இது இன்டராக்ஷன் ஆஃப் தட் அன்பேரிங் எலக்ட்ரான் ஆஃப் ஈச் ஆஃப் 2 atoms. அன்பேரிங் எலக்ட்ரான், 2 electrons that takes part of that additional bonds அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மற்றபடி இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு கிடையாது சார். அடுத்தது ஹைபிரிடைசேஷன் சார். இது பாண்ட்ல வரக்கூடிய விஷயம் தான். இது ஹைபிரிடைசேஷன்னாவே இந்த வேர்ட் நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம்னா ஜெனடிக் இன்ஜினியரிங், ஹைபிரிடைசேஷன், பிளான்ட், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதேதான். சரியா, அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். பேசிக்கான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது generally it occurs that a minimum electron pairing of that repulse. இது hybridization scheme, it's corresponding to one of the 5 fundamental இல்ல சில வேர்ட்ஸ் சொல்லிருப்பாங்க, ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஒரு நிமிஷம். that is called VSEPR. Hybridization schemes corresponding to one of the 5 fundamental VS. இது என்ன சார், இது எக்ஸ்பான்ஷன் இருக்கு சார். இதுக்கு எல்லாம் எக்ஸ்பான்ஷன். இது என்ன சொல்ல வராங்கன்னா, the shape of the molecules are predicted. இது என்ன சார்னா, the shape of the molecules, ஒரு மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மாலிகுல், எல்லா மாலிகுலும் ஒரே மாதிரி இருக்கா சார், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை சொல்றதுதான் சார் இது. the molecules of, அதாவது the shape of the molecules predicted by VSEPR. predicted by, நான் சொல்றது எழுதிருங்க, the shape of the molecules predicted by VSEPR. what is meant by V means சொல்றது எழுதுங்க. valency, valence of shell. S means cell, E means electron, P means pair. R means repulsion. VSEPR. இது எதுக்கு சார் VSEPR? the shape of the molecules. generally the shape of the molecules ஒரு 5 ஃபண்டமெண்டல், நிறைய ஷேப் இருந்தாலும் ஒரு 5 ஃபண்டமெண்டலா, ஒரு 5 ஷேப் ரொம்ப இந்த VSEPR ஜியோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு 5 இதுல சொல்றோம். அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சிக்மா பாண்ட்ஸ், அது எண்ட் ஆன் ஓவர்லாப் between that adjacent orbit. அது மாதிரி பை பாண்ட் இருக்கு, இது சைடு ஆன் ஓவர்லாப் between that object orbit. Excuse me, sir. சொல்லுங்க. Sir, VSEPE தான் சார் இருக்கு நமக்கு அசைன்மென்ட் ஃபண்டமெண்டல் ஆரா சார். சொல்லுங்க மிஸ், என்னது அந்த VSEPR நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா சார்? ஆமா, அத மெட்டீரியல்ல VSEPE ஜியோமெட்ரிக்ஸ் அதுதானே சார் சொல்றீங்க? VS, ஆமா, VSEPR இருக்கு சார். நானே ஈதான் போட்டிருக்கேன்.
இல்ல Correct சார் ஆ தான் sir இருக்கு. VSEPR இல்ல sir, போட்டிருக்கீங்க சார் correct ஆ லாஸ்ட்ல. தான் sir இருக்கு. Correct ஆ தான் sir இருக்கு. பட் ஆனா மெத்தட் வந்து VSEP நீங்க 1.5 ல பாருங்க. பேஜ் நம்பர் 8ல பேஜ் நம்பர் 8ல இருக்கு sir. 8ல வந்துட்டு சரி நீங்க எல்லாம் இருக்கு பேஜ் நம்பர் 8 இருக்குல்ல நீங்க பாருங்க VSEP அது இந்த கீழே வந்து நீ கொடுத்தது போட்டிருக்கீங்க 5 ஃபண்டமெண்டல் VSP அது R தான் VSEPR அந்த கீழே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அது Yes, ஈன் sir, இருக்கு yes, அது R. sir. ஓகே 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 நோ ப்ராப்ளம் இதான் கரெக்ட் மிஸ் தான் கரெக்ட் சரியா ரைட் ஓகே சார், சரி தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் அந்த மேல அந்த 5 ஃபண்டமெண்டல் பேஜ் நம்பர் 8ல கீழே ஒரு டேபிள் இருக்குல்ல அது மேல உள்ளதை அவங்க சொல்றேன் நீங்க இதுதான் கரெக்ட் இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சரி ஓகே அதுல வேற ஒண்ணும் இல்ல சார் இதுல என்ன சொன்னா அந்த ஷேப் வந்து ஒரு 5 ஃபண்டமெண்டல் இதுல வந்து நீங்க இதெல்லாம் என்ன சார் வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் ஆக்சுவலா பாண்டுல வரக்கூடியதுதான் அந்த பாண்டு ஆங்கிள் இது ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேபிள் நம்பர் பேஜ் நம்பர் 8ல 1.5 இருக்கும்ல ஷேப் எக்ஸாம்பிள் ஆஃப் த மாலிகுலர் ப்ரெடிக்ட் ஃப்ரம் த VSPR தியரி அப்படின்றது நீங்க வந்து அந்த 3 4 5 6 இதான் நம்பர் ஆஃப் தட் எலக்ட்ரான் பேர் சரியா இது மாலிகுல்ஸ் ஜாமெட்ரி என்ன ஷேப்ல இருக்கு ட்ரையாங்கிளா வி ஷேப்டா அது என்ன ஷேப் இருக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அதுக்கு கீழே உள்ள பிக்சரை பாருங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கீழே உள்ள பிக்சர்ல இதுல என்ன சொல்லிப்பாங்க பாருங்க இந்த 5 ஃபண்டமெண்டல் அதுல வந்து நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் பேர் 2 ரெண்டுன்னா ரெண்டே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னா அந்த கடைசியில் உள்ள ஃபிகரை ஹைபிரிடைசேஷன் ஒரு ஃபிகர் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேர் எப்படி இருக்கும் ஒரு லைன் மாதிரி இட்ஸ் அ லீனியர் பை பிரமிடல் சரியா அப்ப இதுல எப்படி சார் இந்த பை பிரமிடலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு 8 மாதிரி லைக் திஸ் ரெண்டு தான் சரி அப்ப இதோட ஆங்கிள் வந்து எவ்வளவு சார் இருக்கும் 180 இது மட்டும் கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க சார் இது சப்போஸ் இது கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் கேட்ட அந்த ஆங்கிள் கேட்கலாம் எப்படி இந்த வாட்டர்ல ஆங்கிள் கேட்டாங்களோ அந்த மாதிரி சரியா சரி அதோட ஹைபிரிடைசேஷன் சிம்பாலிக் வந்து எஸ்பின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்டா எஸ்பி வாட் இஸ் மீன் பை எஸ்பி அதெல்லாம் ஆராய்ச்சி சும்மா படிச்சுக்கோங்க போதும் அடுத்தது பாருங்க நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் பேர் 3 இது எப்படி இருக்கணும் ட்ரைகோனலா இருக்கும் அந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் வந்து நேரா போட்டோம் இது வந்து ட்ரைகோனல்னா இதே மாதிரி தான் இந்த மாதிரி 3 தான் ட்ரைகோனல் அப்போ 1 2 3 இதோட ஆங்கிள் ஆல்மோஸ்ட் 120 டிகிரி அடுத்து 4 டெட்ராகோனல் இது டெட்ராகோனல்னா இன்னொன்னு இதோட இன்னொன்னு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த மாதிரி 1 2 3 4 இதோட ஆங்கிள் 109.5 சரியா டெட்ராகோனல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதே மாதிரி அடுத்த பேஜுக்கு வாங்க 9 பேஜ் நம்பர் 9ல அதோட 5 அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் வந்து 5 அப்ப இது வந்து ட்ரைகோனல் பைப்ரமிடல் சொல்லுவோம் மொத்தம் 5 இருக்கும் பாருங்க பேஜ் அந்த ஹைபிரிடைசேஷன்ல பிக்சரை பாருங்க மொத்தம் 5 இருக்கும் அடுத்த 6 ஆக்டோனாவே 6 அப்ப அதுல மொத்தம் 6 இருக்கும் அதுல ஒவ்வொன்றுல என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி போதும் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் இது மட்டும் போதும் சரியா சோ இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா அடுத்த டைட்டில் வந்து நம்ம என்ன போறோம் வாட்டர் நீங்க இல்லைன்னு சொன்னீங்களே சார் இப்ப வாட்டரை பத்தி சொல்ல வரீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம் அது பேசிக்கா ஏன்னா அது மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாட்டரையும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க வேற ஒண்ணும் இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது சரியா ரைட் ஒரு நிமிஷம் எஸ் வாட்டர் ஸோ வாட்டர் த மோஸ்ட் அபண்டன்ட் சப்ஸ்டன்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மாலிகுல்ஸ் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல மாலிகுல்ஸ்ல ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு சரியா ஸோ இது அது என்ன ஷேப்ல இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஓல்டு சிலபஸ்ல லைட்டா சொல்லியிருக்கேன் அதுல இதுலயும் இந்த 109.5 டிகிரி ஐ திங்க் எதுல வரும்னா அந்த 3வது பேஜ் நம்பர் 8ல கீழே இருக்கும் பாருங்க இது வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியது சரி அந்த டிகிரி ஸோ ஆக்சுவலா இந்த டிகிரி 105 டிகிரி ஃபார் ஆங்கிள் பிட்வீன் த ஹைட்ரஜன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஃப்ரம் தட் ஐடியல் அதுல ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் சரி வாட்டர் பொறுத்தல அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்பீச் எல்லாம் போட்டுருவாங்க சார் சும்மா ஓட்டு ரீட் பண்ணி ஹை மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதான் என்ன சார் வாட்டரே இல்லையே சார் அப்போ இது படிக்க வேண்டாம்னா இங்க இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க சரியா மற்றபடி ரொம்ப டீட்டெயிலா வாட்டர் வேண்டாம் ஏன்னா வாட்டர் ஏன் சார் கொடுத்துருக்கேன்னு கேட்டா அந்த இதுல நம்ம பாண்ட்ஸ்ல சொல்லும் போது வாட்டரையும் சேர்த்து சொல்றோம் அதுதான் சரியா ரைட் இதுல அந்த உன்னோட வாட்டர் இருந்த வகை வாட்டர் இஸ் a டைபோல் இன் நேச்சர் அது என்ன சார் டைபோல் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் பாருங்க
water structure of that water. One oxygen, two hydrogens. சரியா? Dipole, strongly electronegative oxygen. Electronegative oxygen. Partially the அதாவது இது வந்து partially the positive charged hydrogen ion. இது வந்து hydrogen. ஒரு நெகட்டிவ், ஒரு ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ், ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்ட்ராங். இதுதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் டைபோல். ஒரு இடம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. டைபோல் நம்ம அந்த வாட்டர் இருந்தவா கேட்டிருக்கலாம் மேபி. டைபோல்னா ரெண்டுமே இருக்கும். தட் ஹை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடியது. சரியா? ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். தான் டைபோல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி. ஏன் சார் இந்த வாட்டர் மாலிகுலை பத்தி திரும்ப சொல்றீங்கன்னு கேட்டா இதான். அதுல வந்து பாண்டுல இது வர்றோம், அதுக்காக நான் சொல்றேன். சரியா? வாட்டர் இல்லையா சார் நினைக்க வேண்டாம். இட்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி வீக் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் சரியா? பர்டிகுலர்லி த பாண்ட் இட்ஸ் a dissociation of the energy. the liquid water, ஒரு லிக்விட் வாட்டர்ல வந்து டிசால்வ் போது வந்து அந்த பாண்ட் பிரேக் ஆகும். இப்ப இந்த ஹைட்ரஜன் வந்து பிரேக் ஆனாதானே ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் போகும். அதான பாண்ட் நம்ம சொல்றோம் ஹைட்ரஜன். சரி, அப்ப பிரேக் பண்ணனா that energy to record for break a bond, அது எவ்வளவு? 23 கிலோ ஜூல் per molecule. பேஜ் நம்பர் 9ல இருக்கும். சரியா? to combat that, I mean the covalent bond. அதே மாதிரி covalent bondக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து தேவைப்படுது அதை மட்டும் சொல்லிருப்போம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். sharing of the electron between this oxygen and hydrogen. So the positive as well as negative charged ions. Okay, right. இதுல ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. லிட்டில் ஈச் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னா ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து ஹைட்ரஜன். ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு இங்க வேணாம். கோவலன் பாண்ட்லயே நான் இதை சொல்லியிருப்பேன், கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்ட் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? போதும். மற்றபடி நீங்க இதுல வாட்டர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா வேணாம் சார். நீங்க கொஞ்சம் பேஜ் நம்பர் 10ல பாருங்க, அந்த வாட்டர் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், ரொம்ப வேண்டாம். கீழே பாருங்க, அந்த 2 டைபோல் வாட்டர் ஆஃப் மாலிகூல்ஸ், த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சரியா? ஹைட்ரஜன் ரெண்டு டாட்டா இருக்குது. அது ரைட் சைடு த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆஃப் த 4 வாட்டர் மாலிகூல். சுத்தி வாட்டர் மாலிகூல். இது வந்து சிங்கிள் வாட்டர் மாலிகூல்ஸ், ஒரே ஒரு வாட்டர் மாலிகூல் H2O. இதே மாதிரி எல்லா வாட்டர் மாலிகூல் கம்பைன் ஆகும்போது தான் நம்ம டோட்டல் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இதெல்லாம் கம்பைன் ஆகணும்னா நார்மலா த பாண்ட் எனர்ஜி ஃபார் தட் ஆட்டம் ஃபார் பயாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் சொல்றோம். பாண்ட் எனர்ஜி வேணும். ஒரு பாண்ட் இன்னொரு ரெண்டு மாலிகூல் கனெக்ட் ஆகணும்னா பாண்ட் நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. பார்த்தீங்களா? அதுதான் பேஜ் நம்பர் 10ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. OOSSCN. அப்ப எனர்ஜி, ஹவு மச் ஆஃப் எனர்ஜி நீட் தட். சாரி, இது ஃபுல்லாவே. மற்றபடி இந்த பேராகிராஃப்ல சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க, ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். சரியா? ரைட். ஓகே, இப்ப வந்து இவ்வளவு நேரம் ஒரு பேசிக்கா கெமிக்கல் பாண்ட் மட்டும் தான் நான் சொன்னேன். பேசிக்கா என்ன சொன்னேன்? கெமிக்கல் பாண்ட்ஸ். சரியா? வாட் இஸ் மீன் பை பாண்டு ஜென்ரலா தான் சொன்னேன். ரொம்ப டீட்டெயிலா நம்ம கெமிக்கல் பாண்ட்ஸ் பத்தி நான் சொல்லல. சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து as per சிலபஸ் படி என்னென்ன பாண்ட்ஸ் டீட்டெயிலா இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். சோ இதுல வந்து வாண்டர்வால்ஸ் பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாண்டர்வால்ஸ் பொறுத்தளவு இதுல நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். இதுல ஏற்கனவே இது எல்லா பாண்டுமே வாண்டர்வால்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஹைட்ரஜன் பாண்டு, இது எல்லாமே நம்ம ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். அங்க விட கொஞ்சம் டீப்பா இருக்கும். இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஜெனரலி த ஃபோர்ஸ் த வாண்டர்வால்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரோபோபிக் பாண்ட் ஆர் இன்ட்ராக்ஷன். இதான் வந்து interaction of that biomoleculars அப்படின்னு சொல்லக்கூடியது. Van der Waals two unchanged the atoms, it's very close together to that. Two dipole the weakly attract to the each others. அத van der Waals ரொம்ப பெருசா வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் இந்த பாண்ட் வந்து. சரி, two nucleus are close to the weak attraction. இந்த பாண்ட்னு சொன்னாவே அத இதுக்கு நான் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் சொல்லிருப்பேன் பாருங்க. பிரைமரி பாண்ட் என்ன, செகண்டரி பாண்ட் என்ன, எது வீக் பாண்ட், எது ஸ்ட்ராங் பாண்ட், இது எல்லாம் ஓல்டு சிலபஸ்ல சொல்லிருப்பேன். இங்க கூட பெருசா நான் சொல்லல. அதுலதான் கொஸ்டின் வரும். எது வீக் பாண்ட், எது ஸ்ட்ராங் பாண்ட், எது பிரைமரி, எது செகண்டரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கோங்க. இந்த வாண்டர் வால்ஸ்னா ரொம்ப வீக் பாண்ட். சரியா? மற்றபடி இதுல அந்த சைஸ் ஆஃப் தட் சம் ஆட்டம்ஸ், அதுல என்னென்ன ஆட்டம், அது வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்ல இந்த ரேடியஸ் சம் ஆஃப் தட் எலமெண்ட்ஸ், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல அதுல ஒரு லா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் பெருசா இதெல்லாம் பிசிக்ஸ் லெவல்ல ரொம்ப டீப்பா இருக்கு சார். ஓகே, அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் தட் ஆட்டம்ஸ், கூலம்ப்ஸ் லாஸ்னு ஒரு லா இருக்குது. என்ன லா, அது எந்த பாண்ட்ல வருது, அது மட்டும் வாண்டர் வால்ஸ் பாண்ட்ல வருது
அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப ஒண்ணு இந்த பாண்டை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டுக்கு வாங்க. ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இந்த இங்க ஒரு பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பொறுத்தளவு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இதுவும் வீக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் சொன்னாவே நம்மளுக்கு வாட்டர் தான் இங்கேயும் நம்ம சொல்லுவோம், மெயினா வாட்டரை சொல்லக்கூடியது. இட்ஸ் வீக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் மாலிகூல்ஸ்ல வரக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹெச் பாண்ட் சொல்லுவாங்க. சரியா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் uneven the distribution of that electron within the covalent bonds. ஏன்னா வாட்டர் மாலிகுல நம்ம இது எல்லாமே சொல்லுவோம், கோவலன்ட் பாண்ட்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் பாண்ட்ல வரக்கூடியது. சரியா? இது எப்பயும் நான் இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஹைட்ரஜன் பாண்ட் அட்ராக்ட் தட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அட்டாமிக் தட் மோஸ்ட்லி 2 வாட்டர் மாலிகுல்ஸ் will be combined. தட் 2 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். சரியா? பாருங்க, இது ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ். சரியா? இது ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ், 2 வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எண்ட் one of that other dipole nature சொல்றோம், the polarized bonds. So negatively into another one வந்து பாசிட்டிவ்னா இந்த பாத்துக்கோங்க, இது ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ், ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ். இதுக்கு ரெண்டுல நடக்கிறதா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சரியா? சரி, இந்த பாண்டுக்கு பேர் என்ன சார்? ஒரு ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாண்டுக்கு பேர் என்ன சொல்லுங்க? எனிஒன்? கோவலன்ட் பாண்ட் சார். எஸ், இது வந்து கோவலன்ட் பாண்ட். இது ஸ்ட்ராங், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வீக். இந்த இப்படி டாட் டாட்டா ரெண்டு, இதான் ரெண்டுன்னா இப்படி டாட் டாட்டா போட்டு பாத்தீங்களா? இது வீக். இது வந்து பாசிட்டிவ். பாருங்க, இது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு. அதான் வந்து டைபோல் நேச்சர். த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் டென் டு த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி இன் தட் ஆனது. இதே ஒண்ணுன்னா அப்படியே கனெக்ட் பண்ணும்போது the strength of the hydrogen bonds to measure that overall that 10 to 40 kilojoules per mole. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் ஷார்ட்டர் இட்ஸ் லென்த் ஆகுமா? சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப ஷார்ட்டா. சார் இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஷார்ட்டா இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்குமா சார்? இதே மாதிரி வரிசை இப்படி பெரிய ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தா இது வீக்கா இருக்குமா? அந்த பாயிண்ட் ஆஃப்ல சொல்றாங்க. So the dipole forming of the hydrogen bonds not having that choline is a stronger of the hydrogen bonds. அந்த ஸ்ட்ராங் எதை பொறுத்துனா அந்த லென்த்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இதான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன். இது ஹைட்ரோபோபிக் பாண்ட் சொல்றது. அடுத்த ஒரு பாண்டு தான். மேக்ஸிமம் இந்த ஃபேட் மாலிகூல்ஸ்ல இருக்கும் ஹைட்ரோபோபிக். நம்ம ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோபோபிக்னா வாட்டர் ஹேச்சிங், வாட்டரை வெறுக்கும் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வாட்டரை வெறுக்கும் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபேட் வந்து இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோகார்பன்ஸ் and some metals or that molecules is a largely it's a non-polar region. Polar region கூட சொல்லுவோம். polar group, non-polar group. Slow solubility of the water, the highly soluble in the non-polar solvents are the hydrophobic effects, the hydrophobic force, this everything. This one type of bond la lipids molecules la and the hydrophobic bonds எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. facing that இது எதுக்கு சார்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுது, அந்த போலார் எண்ட் நான் போலார் எண்ட்னு சொல்லுவோம். வாட்டர் லவ்விங், வாட்டர் ஹேச்சிங் அப்படின்னு சொல்லுது. அதான் ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன் ஆர் பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் பாண்ட்ஸ். ஸோ போதும் சார், பாண்ட்ஸ் பொறுத்தல இது போதும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா நிறைய பாண்ட்ஸ் வந்து நம்ம ஓல்டு சிலபஸ் உள்ளதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த டைட்டில் வந்து நம்ம பிஹெச், அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதுல பிஹெச். இதுவும் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கோம் சார். பிஹெச், பஃபர் அண்ட் ரியாக்ஷன் கைனடிக்ஸ். சரியா? பஃபருக்கு அடுத்து ஒரு கமா வேணா போட்டுங்க. ரியாக்ஷன் கைனடிக்ஸ் தான், பஃபர் ரியாக்ஷன் கிடையாது. ஆக்சுவலா கரெக்டா சொன்னா பஃபருக்கு அடுத்து ஒரு கமா வரணும். பஃபருக்கு அடுத்து என்னன்னா ஒரு கமா, பஃபர் தனி, அந்த ரியாக்ஷன் கைனடிக்ஸ் தான் அடுத்த தனி. ஆனா கமா இல்ல, இருந்தாலும் அதான் கரெக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ பிஹெச் உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் பிஹெச் பத்தி சார் நான் ரொம்ப டீட்டெயிலா பிஹெச் ஓல்டு சிலபஸ்ல 3rd பார்ட்ல கூட நிறைய டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சரியா? பிஹெச்சும் பஃபர் அதுக்கு ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். pH generally it's a negative logarithm of hydrogen ion concentrations. We can say that pH. pH இதுல பஃபரும் pH நம்ம தனியா பிரிக்க முடியாது, ஓப்பனா சொன்னா. சரியா? அதுல ஹாண்டர்சன் ஹாசல்பர்க் ஈக்குவேஷன், இதுல தான் சார் கொஸ்டின் வரும். இது நான் 3rd பார்ட்ல டீட்டெயிலா நடத்திருப்பேன். நீங்க அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பஃபர் சிஸ்டத்துல நான் பின்னாடி சொல்றேன் பஃபர் சிஸ்டம் என்னன்னா. அதுல what is முக்கியமா 2 டைப் ஆஃப் பஃபர் சிஸ்டம். அதுல இந்த ரொம்ப டஃப்பா கேட்டா அந்த ஹாண்டர்சன் ஹாசல்பர்க் ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க.
அதுவும் ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. இது ஆன்சர் வர்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இதுக்கு மேல பெருசா அதுல கொஸ்டின் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அது ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க சார். அந்த ஹேண்டல் இங்க கூட நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. சரியா? அந்த ஓல்டு சிலபஸ்ல அந்த ஈக்குவேஷனை பைகாட் பண்ணிக்கோங்க சார். வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனா பயங்கரமா டெரிவேஷன் பண்ணிருப்பேன். அதுல ஃபுல்லா டெரிவேஷன் பண்ண மாதிரி நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. பட் ஒரு கட்டம் போட்டு நான் கொடுத்துருப்பேன் ஓல்டு சிலபஸ்ல. இதை மட்டும் பைகாட் பண்ணிருங்க. இது அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் பார்த்துக்கோ. அந்த இதுல கூட நான் நியூ சிலபஸ்லோட ரொம்ப டீட்டெயிலா சொல்லலை. ஏன்னா அதே அதிகம். ஓல்டு சிலபஸ் நான் கொடுத்தது ரொம்ப அதிகம். அதை மட்டும் பாருங்க போதும். புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் த பொட்டன்ஷியல்ஸ், ஆசிட் பேஸ் பேர்ஸ், அதை PKA வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து PKA வேல்யூ சொல்லுவாங்க. இந்த இது ஃபுல்லாவே. சரியா? ரைட். அதுதான் பிஹெச்னா அதில் மற்றபடி பிஹெச் பத்தினா எல்லாம் ஓல்டு சிலபஸ் உள்ளது பார்த்துக்கோங்க சார். அதுல வந்து மோஸ்ட்லி அசிட்டிக் அண்ட் பேசிக் இருக்கும். நியூட்ரல் வந்து 7 இருக்கும். பிலோ 7 வந்து அசிட்டிக், எபோ 7 வந்து பேசிக், இல்லைன்னா அல்கலி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ பஃபர்ல இந்த ஹேண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன் தான் பஃபர்ல வரும். கண்டிப்பா நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு கொஸ்டின் பஃபர் தான். பிஹெச்லோட பெருசா கொஸ்டின் வராது. பிஹெச்ல நம்ம இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துல ஏதாவது என்சைம்ஸ் ரிலேட்டடா பிஹெச் ஏதாவது அப்படிதான் வரும். வேற ஒண்ணும் இல்ல. பிஹெச் ஸ்கேல் நான் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். பிஹெச் ஸ்கேல் வந்து 7 0 to எவ்வளவு? 14 கிடையாது. சரி, 1 to 14 கிடையாது. 0 to 14 தான். 1 2 3 4 சரி, ஓகே 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 8 10 அப்படியே 11 போகும். இது வந்து அசிட்டிக்கா இருக்கும் இந்த கேட்டகரி. இது வந்து அல்கலியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே எபோ 7 வந்து அல்கலி, பிலோ 7 வந்து அசிட்டிக். இது வந்து நியூட்ரலா இருக்கும். சரியா? 7 வந்து நியூட்ரலா இருக்கும். pH 7 வந்து. ரைட். ஸோ 0 to 14 தான் இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் தான். ரைட். ஸோ ஜென்ரல் மற்றபடி இந்த பஃபர் அதான் நான் திரும்ப சொல்றேன். ஓல்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதுல அந்த ஆண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன் அதெல்லாம் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அந்த ஈக்குவேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். பைகாட் பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. அந்த ஒரு சின்ன கட்டத்துல பேஜ் நம்பர் 13ல கொடுத்துருக்கேன்ல, அது மட்டும் போதும். ரொம்ப ஒண்ணு பெருசா இல்ல வேண்டாம். டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் pH ஃபார் பயோகெமிக்கல் ரிசர்ச் இல்ல, அது ஒரு pH மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவேஷன் பஃபர்னாவே அது வந்து pH மெயின்டைன் பண்றதுதான். சரியா? இந்த சொல்யூஷன். அப்ப இதுல சில ட்ரைட்ரேஷன் கவ் வச்சுலாம் பேஜ் நம்பர் 13ல கொடுத்துருப்போம் pHல. இதுல 2 பயாலஜிக்கல் பஃபர் சிஸ்டம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். 2 பயாலஜிக்கல் பஃபர் சிஸ்டம். சரியா? அதுல ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே சொன்னதான். இதுவும் ஓல்டு சிலபஸ் சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம், இன்னொன்னு வந்து பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிசியாலஜிலையும் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் ஓல்டு பயோகெமிஸ்ட்ரியும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். கொஸ்டின் கேட்டா இந்த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம், பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம், ஆண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன், இந்த மூணுல இருந்தா ஒரு கொஸ்டின் வரும். அதுல மோஸ்ட்லி பைகார்பனேட் பஃபர் சிஸ்டத்துல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டீப்பா இல்லாம பேசிக்கா கேட்டா இந்த ஆண்டர்சன் ஈக்குவேஷன் டெஃபினிஷன் அந்த மாதிரி கேட்கலாம். இதை தாண்டிலாம் வராது. சரியா? So phosphate and bicarbonate, it's a very important for that biological buffer system. Phosphate buffer system effective in internal fluid of the cells. That is, sir, internal fluid. It consists of that dihydrogen phosphates. Ala material page number 13 la kuduthirukkom parunga. Idu இந்த paragraph ரொம்ப முக்கியம் சார். Page number 13ல அந்த titration curve of acetic acid கீழ ஒரு பேராகிராஃப் இருக்கு பாருங்க. ஒரு 5-6 லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? சோ 2 டைப் ஆஃப் பஃபர் சிஸ்டம். அந்த ஒவ்வொரு லைனும் நல்லா படிச்சுக்கணும். அதுல ஒண்ணு வந்து என்ன சொன்னேன்? பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். இட்ஸ் எஃபெக்டிவ் தட் பாஸ்பேட் சொன்னாவே இன்டர்னல் ஃப்ளூயிட் ஆஃப் தட் ஆல் செல்ஸ். ஒரு செல்லுக்கு உள்ள இன்டர்னல் ஃப்ளூயிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுல 2 கேட்டகரி, இதுல 2 இருக்குது. ஒண்ணு வந்து என்னது? டைஹைட்ரஜன் பாஸ்பேட், இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் பாஸ்பேட் அயான். கேட்கலாம். பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்துல 2 முக்கியமானது. இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். அதுல சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது H2PO3. சரியா? -2 அது கூட பாருங்க. இங்க வந்து இன்னொன்னு HPO4. சம்டைம் ஆப்ஷன் இது கூட கேட்கலாம். நம்ம இப்படி கேட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பைகார்பனேட் கேட்டாலே இந்த இருக்குல்ல
கார்பானிக் ஆசிட் கேட்டா எழுதிருவாங்க, H2CO3ன்னு தெரியாது. பைகார்பனேட்னு எல்லாரும் எழுதிருவாங்க, HCO3ன்னு எழுதாது, தெரியாது. இப்படி கேட்டிருக்காங்க சில TCSலாம். அவே அது ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், கெமிக்கல் ஃபார்முலாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்கேயும் இது ரொம்ப ஃபெமிலியர், ஏன்னா நம்ம பிசியாலஜில நிறைய தடவை படிச்சிருக்கோம், பைகார்பனேட்டும் கார்பானிக் ஆசிடும். பட் இது நம்ம ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. எது? ஹைட்ரஜன் பாஸ்பேட், டைஹைட்ரஜன் பாஸ்பேட், இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் பாஸ்பேட், ரெண்டுமே அயன். இதே பைகார்பனேட் பஃபர் சிஸ்டத்துல நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். இது என்னன்னா சார், இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் டு மெயின்டைன் த pH ஆஃப் த blood plasma. நம்ம பிளட்டோட pH எவ்வளவு? 7.4. டிஆர்பில கேட்ட கொஸ்டின். பிளட்டோட pH வந்து 7.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். இது மெயின்டைன் பண்ணனா இந்த மேல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் நடந்தா மட்டும்தான் இது மெயின்டைன் ஆகும். இது ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் that person leads to the coma stage. இது நான் பயோகெமிஸ்ட்ல கூட ரொம்ப சொன்னா தெரியல, பிசியாலஜில சொல்லியிருப்பேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். சரியா? பைகார்பனேட் திரும்ப சொல்றேன், அதாவது கார்பனேட் ஆர் பைகார்பனேட் HCO3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சரியா? கார்பானிக் ஆசிட்னா H2CO3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் இதை ரொம்ப ஃபெமிலியர், அதுக்காக இதை சொல்றோம். pH பாருங்க 7.4 கொடுத்துருக்காங்களா? இதுதான் பிளட்டோட pH மெயின்டைன் பண்றது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் பிசியாலஜில இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பேன் இந்த கொஸ்டின் பிசியாலஜில. சரியா? pH மெயின்டைன் பண்றது யார், எந்த பஃபர் சிஸ்டம்னா பைகார்பனேட் அயான். இது ஆப்ஷன் இல்லைன்னா இதுதான் சார் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா ரெண்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை, கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க பைகார்பனேட்டுக்கு தான் தரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சார், எது சார்னா பைகார்பனேட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரியா? பைகார்பனேட் இல்லைன்னா கார்பானிக் ஆசிட் இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் அதான் ஆன்சர், ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். பிளட் லெவல் பிளாஸ்மா வந்து pH 7.4 மெயின்டைன் பண்றது இது ரொம்ப முக்கியமானது. சரியா? பைகார்பனேட் சார் இந்த ஒயிட் கலர்ல ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்க சார், இது ரெட் கலர்ல சரியா தெரிய மாட்டேங்குது நீங்க எழுதுறதுல. அப்படியா? சரி, ஓகே. ரைட் சார். அது ப்ளூ இருக்கிற, சரி ப்ளூவா தெரியுதான்னு தெரியல. சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். பிளாக் அதோட மோசமா இருக்கு. சரி, ஏன்னா இது ரொம்ப டார்க்கா இருக்கா, அதுக்காக பாருங்க. ஒயிட் இருக்கு, ஒயிட் எடுங்களேன். ரைட், இந்த கிரீன் ஓரளவு நல்லா இருக்கு, இந்த கிரீன். சரி சார், வேற ஒண்ணு எழுத பெருசா ஒண்ணு எழுத. the pH of the buffer 7.4, pH of buffer வந்து 7.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, blood, pH of the blood to maintain that bicarbonate buffer systems. ரைட் சார். இதுல வந்து இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பயோகெமிஸ்ட்லயும் படிச்சிருக்கோம், பிசியாலஜிலும் படிச்சிருக்கோம். திரும்ப நான் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சரியா? இருந்தாலும் இதுல ஒரு 3 ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் இங்க மேலே நான் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 14ல பாருங்க. ஒண்ணு வந்து பிளட் இன் கேப்லரிஸ்ல நடக்கும், இன்னொன்னு கேசியஸ் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடியது. பேஜ் நம்பர் 14 பாருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கீழே இருந்து கொடுக்குற மாதிரி இல்ல மேல இருந்து வர்ற மாதிரினா பின்னாடி இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன் பிளஸ் இந்த இருக்குல்ல, இல்லைன்னா இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே போகுது அந்த மீனிங்ல இங்க நான் சொல்லியிருக்கோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல லங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. லங்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட் அது வாட்டரோட கம்பைன் ஆகுது, கம்பைன் வித் வாட்டர். சரியா? So water plus carbon dioxide to combine to form the carbonic acid. என்னவா ஃபார்ம் ஆயிருது? கார்பானிக் ஆசிட்ஸ். சரியா? இது H2CO3. ஓகே, so next H2CO3 வந்து again it will be split into that. இங்க தான் இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகும். இந்த இடத்துல கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் என்சைம் அவர் பாடி. உங்களுக்கு தெரியும், பர்டிகுலரா ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல அந்த மெம்பரைன், இந்த மெம்பரைன் பேரு டொனைன் மெம்பரைன் சொல்லுவாங்க. இந்த மெம்பரைன்ல தான் இந்த என்சைம் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்னு ஒரு ஃபாஸ்டஸ்ட் என்சைம் இருக்கும். இதுதான் என்ன செய்யும்? H2 கார்பானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்பிளிட் இன்டு தட் ஹைட்ரஜன் அயான் அண்ட் பைகார்பனேட் அயான் HCO3. சரியா? அங்க நம்ம மெட்டீரியல் வந்து இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சொல்லியிருப்போம், இது 1, இது 2, இது வந்து 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல் வந்து நம்ம அந்த டைரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, பிளட்ல நடக்கிற மாதிரியும் இதுல நடக்கிற மாதிரி. சரியா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், ரெண்டுக்குள்ள விஷயங்கள் இது. சரியா? ரைட். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அவ்வளவுதான் சார் பொறுத்தல போது. அடுத்தது ரியாக்ஷன் கைனடிக்ஸ் ஒரு நான் சொன்னல பஃபர்,
பஃபர் நான் ஏற்கனவே பாத்துக்கோங்க. ரியாக்ஷன் கைனடிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல, கெமிக்கல் கைனடிக்ஸ் தான் ரியாக்ஷன் கைனடிக்ஸ். இது ரொம்ப டீப்பா இருக்கு சார். இந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் லைட்டா பாத்துக்கோங்க. chemical kinetics also we are considering reaction kinetics. It influences the speed of, அதாவது என்ன சொன்னா influence the speed of the chemical reaction. அது எப்படி ரியாக்ஷன் சொன்னாவே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஸ்பீடு, the chemical reaction. இது நிறைய சயின்டிஸ்ட் வாக்னர் இதுக்கு கூட ஒரு பிக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி இதை சொல்லியிருப்பாங்க. வெயிட், இது பஃபர் சொல்யூஷன் மெக்கானிசம் தான் சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே, ரைட், கவனிங்க. ரியாக்ஷன்ஸ் ஆக்சுவலி ஜென்ரலி யார் ரெண்டு சயின்டிஸ்ட் வாக்ஸ் அண்ட் வாகே அண்ட் ப்ளூவர்க்னு ரெண்டு ஃபார்முலா. லா ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். The law of mass of action to determine the speed of the chemical reaction, which is proportional to the quantity of the reaction substance. அது எப்படி ஸ்பீடு எவ்வளவு ரியாக்ஷன் நடக்குது அதுதான் சார் கெமிக்கல் கைனடிக்ஸ் சொல்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான், அதுக்கு ரெண்டும் வேற வேற நினைச்சிரோம்னா சரியா. டு மூவ்னா ஃபாஸ்டா நடக்கிறது, அதான் கெமிக்கல் கைனடிக்ஸ். த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது அத த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஜெனரலி இது வேணா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. சும்மா சம்டைம் இது கூட ஒரு கொஸ்டினா கூட கேட்டால் கேட்டு விட்டுருவாங்க, அதுக்காக தான் ரொம்ப டீட்டெயிலாம் ஒன்றும் வேண்டாம். டெல்டா சரியா, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் டெல்டா டி பை ரியாக்ஷன். சரி, அந்த கான்செப்ட் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது, டூரேஷன் கிவன் த பீரியட் ஆஃப் த டைம் எப்படி இருக்குது, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வேணாம் சார். இதெல்லாம் அதுல வந்து இன்சிடென்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் லா ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் சும்மா விட ரீட் பண்ணி விடுங்க. அதுல ரேட் எப்படி என்ன மாதிரி ஸ்பீடுல நடக்குது அப்படின்னு ரேட் ஆஃப் லா அண்ட் ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ஸ்ல அந்த கிராஃப் வச்சு இதுல சொல்லுவாங்க அந்த ஸ்பீடு எப்படி இருக்குது. சரி, இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். இருந்தாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இட்ஸ் கால்ட் ரேட் ஆஃப் லா, law of the reactions. It's a proportional constant, the k is a rate of constant னு சொல்லுவோம். அத rate of law, rate of constant. வேற ஒன்றும் பெருசா கிடையாது. இதை பத்தின நிறைய டீட்டெயிலா பேஜ் நம்பர் 15ல பயங்கர கால்குலேஷன் மாதிரி ஒண்ணு மாதிரி டெரிவேஷனா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பெருசா படிக்க வேண்டாம். அதுல சிம்பிளா அந்த போர்டு லெட்டர் உள்ள மட்டும் rate of law for reaction, it cannot predict from that stoichiometry of that reaction சொல்லக்கூடியது. சரியா, in order to that this molecularity, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு அடுத்தும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. சும்மா இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த அளவுக்குலாம் இதுல வர ஈவன் சிஎஸ்ஆர் சிலத்துல கூட அந்த அளவுக்கு வரல. அளவு சில இதை பேஜ் நம்பர் 16லயா அதை பத்தின டீட்டெயிலா இதெல்லாம் பார்த்தாலே என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்னு ஏகப்பட்ட ஃபார்முலா மேக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். அது எனிவே the rate of any step of the reaction is directly proportional to the concentration of that reagent to consume it the step. அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அந்த reagent எப்படி இருக்குது. ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா நான் சொன்னேன், இப்போ பைகார்பனேட்டா மாறணும்னா அந்த ரியாக்ஷன் எவ்வளவு என்சைம் எவ்வளவு தேவை, எவ்வளவு ஸ்பீட்ல நடக்குது, இதுதான் நம்ம ஃபாஸ்டஸ்ட் என்சைம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க அந்த மீனிங்ல சொல்றாங்க. So lot of factors influence that reaction rate. இதுல வந்து நேச்சர் ஆஃப் தட் ரியாக்டன், அந்த ரியாக்டன் எப்படி இருக்கும். டெம்பரேச்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். உங்களுக்கு தெரியும் ஹை டெம்பரேச்சர் the ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல நியூட்டன் லா படிச்சிருப்போம். ஒரு 10 டிகிரி செல்சியஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அந்த ரியாக்ஷன் வந்து டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அது ஒரு டெம்பரேச்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஆக்டிவேஷன் ஆஃப் தட் எனர்ஜி. அது அப்ப அந்த என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஸ்பீடா நடக்கும்னு சொல்றாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் concentration effect also, the reaction rate, the concentration, the other rate law அப்படின்னு சொல்லக்கூடியது. rate law to apply that homogeneous reactions. even the homogeneous ஒரே மாதிரி ஒரு ஃபேஸ்ல நடக்கூடியது. இதே more than one ஃபேஸ்ல நடந்தா அது பேர் heterogeneous reaction சொல்லுது. catalyst also important. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா ஃபாஸ்டா நடக்குன்னா கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, கேட்டலிஸ்ட்னா நம்ம இந்த மினரல் சால்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா ஏதாவது ஒண்ணு அதுக்கு நீங்க பாருங்க என்ன நீங்க இந்த கிளைகாலைசிஸ், கிரப் சைக்கிள் அதெல்லாம் பாருங்க, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நடுவுல மெக்னீசியம் 2+, Mn 2+, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும்.
சரியா? அதுதான் கேட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியது. அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? இதுல நிறைய எக்ஸாம்பிள் 16ஆம் பக்கத்துல பாருங்க, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3, ஒரு 6 எக்ஸாம்பிள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரொம்ப டீட்டெயிலெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு டைம் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நான் தெர்மோடைனமிக்ஸ் வரைக்கும் நடத்தலாம்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதோடைய கண்டினியூஷன் பண்றோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா என்ன சார் பார்த்துருக்கோம்னா, பேசிக்கா ஆட்டம், மாலிகுல்ஸ், கெமிக்கல் பாண்ட், ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேசிக்கான கெமிக்கல் பாண்ட் பார்த்தோம். இதுல மெயினா வாண்டர்வால்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஹைட்ரஜன், ஹைட்ரோபோபிக் பார்த்தோம். பேசிக்கா பிஹெச் அண்ட் பஃபர், ரியாக்ஷன் கைனடிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த டைட்டில் 2 இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 2 டைட்டில் இருக்கு. அந்த தெர்மோடைனமிக்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல அந்த 3 லா இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 லால தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரும். அதை தாண்டி பெருசா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அந்த லா பத்தின நம்ம வந்து அது கண்டிப்பா அது நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். அந்த ஏன்னா ஆரம்பிச்சா அந்த 3 லாவும் ஒண்ணு நம்ம அதை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் நான் அதை இப்ப வேண்டாம் நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதோடைய கண்டினியூஷன் பார்த்துக்குவோம். சரியா? ரைட். ஸோ எனிவே நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க்யூ. Sir, excuse me. Wait.